குட் ஈவினிங். நம்ம எக்கனாமிக்ஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 6ல அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரியில கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம எக்கனாமிக்ஸும் யூனிட் 6மே சார் அட்மிட் பண்ணிக்கோங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். நம்ம யூனிட் 6ம் யூனிட் 5 அதாவது எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் அட்மின், அப்புறம் யூனிட் 6 ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இது நம்ம பார்க்கோம். இதுல பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 6ல நம்ம ஏராளமான லெசன்ஸ் நடத்திருக்கோம். ஓகே சரிங்களா? முழுக்க முழுக்க சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் இருக்கோ அதுதான் கவர் பண்றோம். ஏன்னா அதுதான் நமக்கு வருது சரிங்களா? நம்ம என்னென்னத்தையும் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ல உள்ள டேட்டாவை ஒழுங்கா படிச்சா போதும். அதுதான் நமக்கு என்ன வருது, நமக்கு இதுல வருது. இதுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த லெசன்ஸை பத்தி கொஞ்சம் பார்த்தோம். 10th நம்ம யூனிட் 6ல வரக்கூடிய லெசன் இந்த 10ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது சோசியல் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? சரியா? நான் இன்னைக்கு கேட்டதுனால கண்டிப்பா எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் டேர்மும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நான் அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எந்த லெசன்லாம் யூனிட் 6ல கவர் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பா 9, 10 ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கணும். 9, 10 ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கணும். ஏன்னா அது இந்த 9, 10ல தான் ஏராளமான கேள்விகள் நமக்கு வரும். அதுக்கப்புறம் 11th 12th குரூப் 4 இருந்தா 9, 10 ரொம்ப நல்லா படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த யூனிட் அதுல வால்யூம் இது அதாவது 10th புக்கு வால்யூம் 1 சரிங்களா? வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கும் 10th புக். சரிங்களா? இந்த வால்யூம் 1ல ஒரு லெசன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வால்யூம் 2ல சரிங்களா? வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன். வால்யூம் 1ல இந்த லெசன் 5, வால்யூம் 1ல இந்த லெசன் 5. ஓகே சரிங்களா? இந்த லெசன் 5 வால்யூம் 1ல வெரி இம்பார்ட்டன்ட். லெசன் 5 நான் என்னன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது சோசியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் 19th சென்ச்சுரி. இந்த ஒரு பாடம் அன்னைக்கு கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல 2ல பாத்தீங்கன்னா வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இந்த 6th லெசன் சரிங்களா? 6th லெசன் அதாவது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், இயர்லி ரிவோல்ட்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. அடுத்து காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றம், அதாவது ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் தி பிரிட்டிஷ் ஆஃப் நேஷனலிசம், இந்த லெசன். ஓகேங்களா? அப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஐஎன்எம்ல வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, இது முக்கியம்.
தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். சரியா? கிட்டத்தட்ட 5 லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா யூனிட் 6ல வருது பாத்தீங்கன்னா, இந்த 6, 7, 9, 10 இது வந்து உங்களுக்கு எதுல வருதுன்னா ஐஎன்எம்ல வரும். ஓகே சரிங்களா? ஸோ நம்ம இதுல லெசன்ஸ் பார்க்கலாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை நிறைய பார்த்தோம். சரிங்களா? நிறைய பார்த்தோம். அந்த லெசன்ல நிறைய பார்த்தோம். சரிங்களா? ஸோ நம்ம என்னன்னா இதை கண்டினியூ பண்ணணும் இன்னைக்கு. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணோம்? கண்டினியூ பண்ணோம். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இந்த லெசன் அன்னைக்கு முடிச்சோம். இந்த 6, 8, 10 இதை பார்க்கலாம். ரொம்ப வேகமா பார்க்கலாம். இருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப வேகமா கடந்து போகணும். 10th புக்கு தான். சரிங்களா? லெசன் 7க்கு போலாம். நீங்க யாரும் இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கை பிடிஎஃபாவோ இல்லைன்னா புக்காவோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக் வச்சிருந்தாலும் போன்ல பிடிஎஃபாவோ இல்ல கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல பிடிஎஃபாவோ இல்லைன்னா புக்கு கையில வச்சிருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே ஒரு வாட்டி நீங்க நம்ம படிக்க படிக்க நீங்க அண்டர்லைன் பண்ணீங்கன்னா நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். ஓகே சரிங்களா? ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. ஓகே இதை பார்த்துக்கலாம். அதாவது நமக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் பரிணாமம் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் பங்களிப்பு இதை இந்த சம்மந்தப்பட்ட பாடம் இதுல இருக்கு. சரிங்களா? எது தெரியுமா? சமூக மாற்றம் ஒண்ணு. சரிங்களா? அதே மாதிரி வால்யூம் 1ல பார்த்தோம்ல இது இருக்கு. ஓகே சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இதுல பார்த்திருக்க படம் இதுதான் பார்த்திருக்கோம். ஓகே சரிங்களா? இது நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் பார்க்கலாம். சரிங்களா? அன்னைக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் கிளாஸ்ல. சரிங்களா? மதுரையை சென்டரா வச்சு சரிங்களா? இங்க மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் சொல்லி கொடுத்தோம். ரொம்ப ஸ்பீடா படிக்கணும்னா சரிங்களா? ரொம்ப ஸ்பீடா படிக்கணும். ஓகே இது தேசிய காலகட்டம். இது இந்த காலகட்டம் வந்து இது ஐஎன்எம்ல உள்ளது. இந்த லெசனை ரொம்ப முக்கியம். தமிழகத்தில் விடுதலை போராட்டம். ஓகே சரியா? தமிழகத்தில் விடுதலை போராட்டம் ரொம்ப முக்கியமான லெசன். ஃபர்ஸ்ட் ஒரு லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெசன்ல எத்தனை டாபிக் நம்ம பார்க்கணும். சரிங்களா? எத்தனை டாபிக் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இது லெசன் நம்பர் 9. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.12 சரிங்களா? 9.12 நீங்க பாருங்க 1 அப்படி எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான லெசன். இதுல இருந்து நிச்சயம் கேள்வி இருக்கும். கண்டிப்பா கேள்வி இருக்கும். அவ்வளவு இருக்கு. 9.6 6 தலைப்பு தான். 6 தலைப்பு தான். இந்த 6 தலைப்பை நம்ம நல்லா பார்ப்போம். இப்பவுமே முடிச்சு விட்டுறலாம். ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஸோ 9.6 வரைக்கும் இருக்கு. 9.1 to 9.6 வரைக்கும் இருக்குண்ணே. 9.1 to 9.6 வரைக்கும் இருக்கு. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? கற்றலின் நோக்கங்கள். சரியா? இதுல அதாவது என்னன்னா அந்த பாடத்துல இந்த பாடம் மூலியமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட போறோம் இருக்கு. சரி ஓகேவா? அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே சரியா? ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஓகே சரியா? இதுல பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்கு நம்ம என்ன போறோம் தெரிஞ்சுக்கிட போறோம். ஓகே சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு இதுல? தமிழ்நாட்டில் காலனி எதிர்ப்பு போராட்டங்கள். சரியா? அதாவது ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு. சரி ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு. அடுத்து கல்வியின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் பங்களிப்பு அப்படின்னு என்ன தெரியுமா? அதாவது பிரிட்டிஷ்காரங்க வணிகம் பண்ண வந்தான். சரியா? அது ஆங்கிலத்தை பார்த்தோம்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் மிஷனரிஸ் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சரியா அமலரேஷன் ஆஃப் தி டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். டிப்ரெஸ்ட்னா ஒடுக்கப்பட்ட மக்கள். ஓகே சரியா? ஓகேவா? டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்னா டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் பீப்புள்ஸ் ஒடுக்கப்பட்ட மக்கள். என்னன்னா நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரங்க அதாவது யூரோப்பியன்கள் சரியா வணிகம் பண்ண வந்து நம்ம நாட்டை பிடிச்சி அவங்க ஆட்சி பண்ணாங்க. அந்த ஆட்சி பண்ண காலகட்டத்துல சில சமயபரப்பு நிறுவனங்கள் மூலியமா நமக்கு அவங்க மதங்களை கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க மொழியை தெரிய வச்சான். தெரிய வச்சு என்ன பண்ணா நமக்கு அவனுடைய கலாச்சாரத்தை எதையும் கற்றுக் கொடுத்தான். அது அது மூலியமா நமக்கு ஒரு பலன் என்ன நடந்ததுன்னா முக்கியமா எஜுகேஷன் கல்வியை கத்துக்கிட்டோம்.
நமக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த செயல்ல முக்கியமானது கல்வி, எஜுகேஷன். ஓகே சரிங்களா? அந்த எஜுகேஷனுங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்காம எல்லாருக்கும் பரவலாக்கலாம். அதுதான் அங்க வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சரியா? அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அரசியலுக்கு நீதி கட்சியின் சவால். அதாவது சேலஞ்ச் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி டு தி காங்கிரஸ் இன் தமிழ்நாடு. ஓகே சரியா? அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியால ஜெயிக்க முடியல. ஏன்னா இங்க அது நான் வரையும் சொல்றேன் சரியா, வரையும் நான் சொல்றேன். அப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போர்க்குணமிக்க வெகு மக்கள் இயக்கங்கள். சரி ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலத்துல நீதி கட்சியை தாண்டி யார் ஜெயிச்சிருந்தா? காங்கிரஸ் ஜெயிக்கும். நீதி கட்சி ஆட்சி பிடிச்சது பாத்தீங்கன்னா 1920-21 இருந்து 1937 வரைக்கும் ரூல் பண்ணும். 1937 காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சி 1967 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணும். 1967 டு 2025 வரைக்கும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தமிழ்நாட்டை மாறி மாறி ரூல் பண்றாங்க. ஓகே சரியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சரிங்களா, அறிமுகம் சரியா, இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்கு. என்ன இருக்கு? காலனி ஆதிக்க எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. ஆமா ஆமா, மாற்றுக்கருத்து இல்ல. ஏன்னா இந்தியாவிலே முதல்ல பிரிட்டிஷ்காரன் எதிர்த்தது யாரு? நம்ம தான். சரியா? அதாவது இந்த கொலோனியல் ரூலை எதிர்த்தது முதல்ல யாருன்னா தமிழ்நாடு தான். நம்ம அதான் பார்த்தோம். பாளையக்காரர்கள், மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் சொல்லி ரெண்டா பிரிச்சாங்க. ரெண்டா பிரிச்சு மேற்கு பாளையத்துக்கு நெற்கட்டும் சோழி கட்கோட்டரா வச்சு புலித்தேவனும், கிழக்கு பாளையத்துக்கு பாஞ்சாலங்குறிச்சி கட்கோட்டரா வச்சு வீரபாட்டை கட்டபொம்மனும். சரியா? அதுக்கப்புறம் மருது சகோதரர்களும் வேலுநாச்சியார்களும் யாரு பிரிட்டிஷ்காரன் எதிர்த்த வரலாறு நம்ம முந்தின படத்துல படிச்சாதான் கொடுத்துருக்கான். சரியா? வேற அது கீழே இருக்கு பாருங்க. யாரு முயற்சிகளை யாரு? பாளையக்காரர்கள் எதிர்த்தாங்க. அப்புறம் இது இந்த பாளையக்காரர் போச்சு கடைசியில எங்க போச்சு? வேலூருக்கு ரிவோல்ட் கொண்டு போச்சு. எங்கப்பா? வேலூர் போர்ட். அது வேலூர் கோட்டையை நோக்கி வேலூர் ரிவோல்ட்டுக்கு கொண்டு போச்சு. ஓகே சரியா? வேற என்ன இருக்கு? அப்புறம் தென்னிந்தியாவோட வேலூர் புரட்சி மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கி மக்கள் மத்தியில மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துது. என்ன விழிப்புணர்வு? நமக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி, நம்ம அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய விழிப்புணர்வை எடுத்து சென்றது. வேற இதுல ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அந்த போராட்டம் தான் என்னது, நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லி நமக்கு ஒரு விருப்பத்தை கொண்டு சென்று சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் நமக்கு நம்மளே எழுதிக்கிட்டோம், நம்மள ஆளதுக்கு. ஓகே சரியா? அதே மாதிரி என்னது, இந்த போராட்டம் சாதி முறையில இருந்து விடுபடுறதுக்கும் காஸ்டலைசேஷனுக்குள்ள வந்து நம்ம அது மூலியமா கஷ்டப்பட்டு புண்பட்டு இருந்திருப்போம். அதுல இருந்து விடுபடுறதுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சில விஷயங்களை நம்ம பண்ணிருக்கோம். ஓகே சரிங்களா? சோ இந்த இன்ட்ரோல இப்போ உங்க சைடு நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஒருத்தரால எல்லாரையும் மியூட் பண்ணிடுவாங்க, பாத்துக்கோங்க. சரிங்களா? உங்க சைடு எந்த தவறும் இல்ல, இருந்தாலும் கேர்லெஸ் விடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே சரியா? சோ உங்க பாருங்க, இப்போ இந்த இன்ட்ரோல ஒண்ணுமே கிடையாது. இன்ட்ரோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததுதான். என்ன முன்னாடி பார்த்தோம்? நம்ம அடிமையா இருந்தோம். அந்த அடிமைத்தனத்தை எதிர்த்தது, வளமும் எதிர்த்தது யாருன்னா, வன்மையா எதிர்த்தது யாருன்னா தமிழ்நாடு தான். மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம், பாளையக்காரர். அந்த பாளையக்காரர் புரட்சி எங்க போகுது? வேலூர் கழகத்துக்கு கொண்டு போகுது. அந்த வேலூர் கழகம் தான் மக்கள் மத்தியில் ஏகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அப்புறம் சுதந்திர போராட்டத்தை கொண்டு வந்து சுதந்திர போராட்டம் மூலம் நமக்கு ஒரு சட்டத்தை எழுதுறாங்க. வேற எந்த கதையும் இதுல கிடையாது, எந்த ஸ்டோரியும் கிடையாது. சரிங்களா? முக்கியம்னா இது இவன் தான் முக்கியம். 1806 வேலூர் கழகம். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. இந்த ராணுவ வீரர்களை சண்டை போடுவான், இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். ஓகேவா? எந்த நூற்றாண்டுல? 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாளையக்காரர். அவ்வளவுதான், வேற எதுவுமே இதுல கிடையாது. சரியா? சோ அப்போ இது பினிஷ். அடுத்து எங்க போயிடலாம்? 9.1. சரியா? 9.1. சரியா? என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள், அதாவது இயர்லி நேஷனலிஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் இன் தமிழ்நாடு. சரியா? ஸ்டெரிங்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது இப்போம்னா 19th செஞ்சுரியில, 19th செஞ்சுரியில இடைப்பகுதியில இடையில சரியா, சென்னையில் உருவான நடுத்தர வகுப்பை சேர்ந்த கல்வி கற்ற நபர்கள். அதான் முக்கியம், கல்வி கற்ற நபர்கள். எப்படி அவன் கல்வி கற்றான்? யார் கல்வி கற்றுக் கொடுத்தா? பிரிட்டிஷ்காரன். சரியா? அதான் நம்ம இதிலே பார்த்தோம்ல. சரியா? ஒடுக்கப்பட்ட மக்களின் சமய சார்பு நிறுவனம். சரியா? சமய சார்பு நிறுவனங்கள் மூலியமா நிறைய கல்வியை கத்துக்கிட்டான். சரிங்களா? பொது விஷயங்கள் அக்கறை செலுத்த தொடங்கின. எதுக்கு அவன் பொது விஷயங்கள் அக்கறை செலுத்தணும்னா, அவன் படிச்சிருக்கான், சில விஷயங்கள் தெரிய வருது, அதனால பொது விஷயங்களை அக்கறை செலுத்தணும். ஓகே சரியா? ஓகே. அப்ப என்னது? தனது குறைகளை தெரிவிக்க. சரியா? அப்ப தங்களுக்கு சங்கம் இப்படி கொண்டு வரான். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்னது? சென்னை மகாஜன சங்கம். சரியா? சென்னை மகாஜன அப்படி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்னப்பா? சென்னை மகாஜன, அதாவது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரியா? அப்புறம் அல்லனா மெட்ராஸ் மகாஜன சபா. இதை ஏற்படுத்துறாங்க. இது எதுக்கு தெரியுமா? கல்வி கற்ற நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த. சரியா? அப்போ
அப்ப அதோட ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா, அவங்களுக்கு யாரும் ஆதரவா பேசலையா, அப்படி அப்படி புரிஞ்சுக்கிடக் கூடாது. இந்த விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப ஏழ்மையில உள்ளவங்க படிக்கல. சோ அவங்கள பத்தி அவங்களே சிந்திக்க முடியல. எப்படி இருக்கணும், தான் எப்படி உருவாகணும்னு. ஆனா, ஒரு நடுத்தர குடும்பத்த சேர்ந்தவங்க ஓரளவு படிச்சாங்க. அது படிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. ஓகே சரியா? சோ என்ன பண்ணாங்க, அந்த நடுத்தர வர்க்கம் மூலியமா சில விஷயங்கள மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து, அந்த அந்த விஷயங்கள யாருக்கு புரிய வச்சாங்க? கல்வி கேட்காத மக்களுக்கு புரிய வச்சு, அவங்கள கல்வி கற்க வச்சாங்க. இவ்வளவுதான் கதை. வேற இதுல ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் என்னது? சரியா? சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம் 2. ஓகே சரியா? சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சங்கம். அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அண்ட் தி மெட்ராஸ் மகாஜன சபா. சரியா? அதுல முதல்ல என்ன இருக்கு? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இருக்கா? இதை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது எம்என்ஏ. எம்என்ஏ. சரியா? இதுல பாருங்க, தென்னின் சவுத் இந்தியாவுல தொடங்கப்பட்ட, சரியா, காலத்தால் முற்பட்ட, அதாவது ரொம்ப நாளுக்கு முதல்ல காலத்தால் முற்பட்டனா ரொம்ப முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் இல்லைன்னா சங்கம். ஓகே சரியா? ஆஹ் இது என்னது? அமைப்பு 1852 எப்போ 1852 யாரு? கஜலு. சரியா? கஜலு லட்சுமி நரசு சீனிவாசன் பேர் முக்கியமா இது கேட்டிருக்காங்க. அந்த கஜலு ப்ரீவியஸ் கொஸ்டின். சரியா? யார் ஏற்படுத்தினாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின். எந்த வருஷம்? 1852, 1852. சரியா? பாருங்க, யார் ஆர்கனைஸ் பண்றான்னா கஜலு. 1852 கஜலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசன். சரியா? இவதான் என்ன பண்றாங்க, இதை ஆரம்பிக்காங்க. சரியா? அவருடைய சேர்ந்தான் நிறுவப்பட்டுள்ளது. இவ்வமைப்பில் யாரு யார் இதுல அதிகமா இருக்கா? வணிக மண்டலம் தான் இருக்கான். அதுதான் மிகப்பெரிய இழப்பு. சரி, யாரு இருக்கா? வணிக மண்டலம் தான் இருக்கா. அப்ப அடிப்படை மக்கள் இல்ல. ஏன் வணிக மன்றம் இருக்காங்கன்னா, வணிக மன்றம் தான் ஒரு குறைஞ்சபட்ச படிப்பாவது படிச்சிருப்பான். ஏன்? அவன் அப்பதான் 2 3 ஊருக்கு போவான், சில மொழிகள் தெரியணும், இந்த மொழிகள் தெரிஞ்சதுக்காண்டே படிப்பான். ஓகே சரிங்களா? சோ வேற இதுல பாத்தீங்கன்னா, இவன் உங்களுக்கே தெரியும், இப்படி ஒரு சங்கம் ஆரம்பிச்சு என்ன செய்யும்? சங்கம் மக்களுக்கான கோரிக்கையை பேசும். சரி ஓகேவா? அப்ப இருந்தது. மேலும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் ஓகே சரியா? அவன் அந்த 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 ரிலிஜியஸ் ரீதியா மதத்தை பரப்புவாங்கல்ல. ஓகே சரியா? யாரு? பிரிட்டிஷ்காரங்க. ஓகே சரியா? அது அவங்கதான். சரியா? செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்தது எதிர்த்தனர். ஓகே சரியா? அப்போ கடுமையா மதத்தை பரப்பிருக்கலாம், சோ அரசு எதிர்த்திருக்கலாம். ஓகே சரியா? வேற இதுல வேற முக்கியமானதுன்னா, இங்க பாருங்க, யாருக்கு எதிராக? வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக இவனுக்கு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பு. இது ரொம்ப முக்கியம். இது ஒண்ணுதான். ஓகே சரியா? அதாவது லேண்ட் ரெவன்யூக்காக. சரியா? லேண்ட் ரெவன்யூக்காக. சரியா? ஓகேவா? ரொம்ப முக்கியம். சரியா? வருவாய்த்துறையில ஆஹ் அந்த மிஷினரி ஆக்டிவிட்டிஸுக்கு இந்த அமைப்பு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. சரியா? ஒண்ணு என்னப்பா, கிறிஸ்துவ சமய பரப்பல இருக்காங்களா? இது ஒண்ணு. இந்த மிஷினரி ஆக்டிவிட்டிஸ்க்கு இந்த சங்கம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெவன்யூ ஆபீசர்ஸ் இருக்குல்ல, வருவாய்த்துறை, இந்த ரெவன்யூ ஆபீசர்ஸால யார் துன்புறுத்தப்பட்டிருக்கா? விவசாயி. சரிங்களா? அதையும் இந்த மெட்ராஸ் நைட் அசோசியேஷன் கடுமையா எதிர்த்து இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதான் டார்ச்சர் கமிஷன். சரியா? சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. சரியா? ஓகேவா? பேர் கொண்டார்கள் டார்ச்சர். அதாவது என்ன, இவங்க விவசாயிக்கு சில அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை தட்டி கேட்டிருக்காங்க. யாரு? மெட்ராஸ் நைட் அசோசியேஷன். அதனால ஆங்கில அரசாங்கம் என்ன அமைச்சிருக்கு? ஒரு டார்ச்சர் கமிஷன், அதாவது சித்திரவதை ஆணையத்தை நிறுவப்பட்டிருக்கு. கேள்வி எப்படி கேட்கலாம்னா, சித்திரவதை ஆணையம் நிறுவப்படுறது காரணமாக இருந்த அமைப்பு எதுனா, சரியா, சென்னை வாசிகள் சங்கம். அவ்வளவுதான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், வேற எதுவுமே கிடையாது. ஓகே சரியா? வேற இதுல ஒண்ணும் இல்ல. அப்போ அதுக்கப்புறம் இத கொண்டு வந்து சித்திரவதை டார்ச்சர் ஆக்ட ஒழிச்சிருப்பாங்க. இருந்த போதிலும், சரியா, செயல் வந்து இல்லாமல் ஆனது. என்னது இல்லாமல் ஆனது? இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகே சரியா? அது காணாம போயிடுச்சு. ஓகே சரியா? வேற அதுல ஒண்ணும் கிடையாது. இது 3வது, இது 4வது. சரியா? இந்த பேராவை அகைன் சொல்றேன். இந்த பேராவை நல்லா கவனிச்சுக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம், நல்லா கூர்மையா கவனிச்சுக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம் இது எதற்காக ஆரம்பிக்கப்படுதுன்னா, மெயினா நடுத்தர வர்க்கத்துக்காக, மக்களுக்காக ஆரம்பிக்கப்படுது. சரியா? இதுதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். எப்ப ஆரம்பிக்கப்படுதுன்னா 1852. யார் ஆரம்பிக்கா? கஜிலு லட்சுமி நரசு மற்றும் ஸ்ரீனிவாசன் அவரை சார்ந்தவர்கள் ஆரம்பிச்சு என்ன பண்ணுதாங்க? இந்த சென்னை மெட்ராஸ் நேட்டிவ் எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ல அதிகமா இருந்த உறுப்பினர்கள் யாரு? வணிகர்கள். யாரு இருக்கா? வணிகர்கள். சரியா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இதுல கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்திருப்பாங்க. கல்வியை கருத்து கொடுன்னு சொல்லல, ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்திருப்பாங்க. அவங்கள கடுமையா எதிர்க்காங்க. யாரு? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வருவாய்த்துறை அதிகாரிகளால யார் மிகவும் துன்புறுத்தப்படுதா? விவசாயிகள். சோ அதுக்கு எதிராகவும் யாரு கடுமையா போராடுதா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சோ டார்ச்சர் ஆணையம் கொண்டு வராங்க. கடைசியா டார்ச்சர் ஆணையத்தை ஒழிக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி என்னது?
1862 பின்னர் செயலிழந்து இல்லாமல் ஆனது. என்னது இந்த அமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஓகே சரியா? ஓகே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து பாருங்க. அடுத்து தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி இந்து மற்றும் சுதேசமித்திரன். ஓகே சரியா? தி இந்து மற்றும் சுதேசமித்திரன். அதாவது என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய உரிமையை பேசும்போது நமக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை என்ன? இப்ப ஒரு விஷயம் தெரியணும்னா ஒரு விஷயம் எப்படிப்பா தெரியும்? வெளியே போய் தெரியும், பத்திரிகை மூலியமா தெரியும். இப்ப செல்போன்ல வாட்ஸ்அப்போ, ட்விட்டரோ, பேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராம் அது மூலியமா தெரியுது. முன்னாடி அப்படி எதுவுமே கிடையாது. கைபேசி, தொலைபேசி எதுவுமே கிடையாது. அப்ப எது மூலியமா தெரியும்? பத்திரிகை மூலியமா தான் வெளியே தெரியும். அப்படி உதவன பத்திரிகை எது தெரியுமா? இந்து மற்றும் சுதேசமித்திரன். இந்து மற்றும் சுதேசமித்திரன். அந்த இதெல்லாம் என்ன பத்திரிகை? தேசியவாத பத்திரிகை, தேசியவாத பத்திரிகை. ஓகே சரியா? அப்போ இதுல 2 பேர் முக்கியம் போடுறாங்க. யாரு? முத்துசாமி சுப்பிரமணியன். முத்துசாமி சுப்பிரமணியன் இவங்க யாரு என்னன்னு பார்த்தா, அதாவது பிகினிங்ஸ் ஆஃப் தி நேஷனலிஸ்ட் பிரஸ். சரியா? நேஷனலிஸ்ட் பிரஸ், பிகினிங்ஸ் ஆஃப் தி நேஷனலிஸ்ட் பிரஸ். சரியா? அப்படி நேஷனலிஸ்ட் பிரஸ் என்னலாம் தெரியுமா? தி ஹிந்துவும் சுதேசமித்திரனும். தி ஹிந்துவும் சுதேசமித்திரனும். அப்போ இந்த தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டத்துல தி இந்து மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகையோட பங்களிப்பு என்னன்னு அதுல கொடுத்துருப்போம். சொல்லுங்க பாருங்க. முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமா? சரி, ரொம்ப முக்கியம். சரியா? இவனை நியமிச்சது சென்னை மாகாணத்திலே பெரிய பரபரப்பா கிளப்பிடும், பெரிய விவாத பொருளா மாறிடும். சரியா? ஒரு இந்தியன் எப்படி நீதிபதியா வரலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பத்திரிகை விமர்சனம் பண்ணும். ஏகப்பட்ட பத்திரிகை என்ன பண்ணும்? விமர்சனம் செய்து. ஓகேவா? சரியா? அப்போ அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்கள் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தார். இது குறித்து சரியா? இதுல பாரு ஒண்ணுல ஏன் விமர்சனம் பண்ணுதா? எல்லா பத்திரிகையும் யாருக்கு உள்ளது? பிரிட்டிஷ்காரன் கொடுது. அப்ப எப்படி நம்ம இந்தியாக்காரன் ஏத்துக்கிடுவான்? இந்த கதை தான். அப்ப நமக்கு ஒரு பத்திரிகை தேவை, நமக்கு ஒரு பத்திரிகை, ஒரு பிரஸ் தேவை. ஓகே சரியா? அப்ப உணர்ந்தாங்க. அதை உணர்ந்து சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரியார், சரியா? சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரியார் மற்றும் அவரது நண்பர் 4 பேர் இதை ஆரம்பிக்காங்க. தி ஹிந்து. இதை ஆரம்பிக்காங்க தி ஹிந்து. எந்த வருஷம்? 1878. யாரு பேர்? 4 பேர். அதுல 2 மெயின் பர்சன் புக்ல கொடுத்துருக்கான். சரியா? யாரு தெரியுமா உங்களுக்கு? சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரியார். மிச்சம் 2 பேர் புத்தகத்துல பேர் இல்லை, அது நமக்கு தேவையில்ல. 2 பேர் தான் முக்கியமா இருக்கலாம். சரியா? சுப்பிரமணியம் மற்றும் வீரராகவாச்சாரி இதர அவருடைய நண்பர்கள் 2 பேர், மொத்தம் 4 பேர் சேர்ந்து 1878 தி இந்து செய்தி பத்திரிகை தொடங்கினாங்க. ஓகே சரியா? முதல்ல ஒரு சின்ன பத்திரிகை தொடங்குவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இது எப்படி வருதுன்னா தேசிய பத்திரிகையா மாறுது. என்ன மாறுது? நேஷனல் பிரஸ்ஸா மாறுது. ஓகே சரியா? நேஷனல் பேப்பரா மாறுது. ஓகே சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் மீடியம் புத்தகம், ஆமா 77 தான். ரைட்டா தான் இருக்கும், இருக்காது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பத்திரிகையா மாறுதா? ஜி சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ, ரொம்ப முக்கியமா நல்லா பாருங்க. சுதேசமித்திரன் தமிழ் பத்திரிகை. சுதேசமித்திரன் என்னதுப்பா? தமிழ் பத்திரிகை. ஓகே சரியா? 1999 இதழ் நாளிதழாக மாறியது. சரியா? பத்திரிகை வர, நாளிதழ் வர. பத்திரிகைலாம் டெய்லி வரும், நாளிதழ் புக்கு. சரியா? தி ஹிந்து, சுதேசமித்திரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டதுடன் இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசபாணி, விஜயா, சூரிய உதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு ஊக்கமளித்தது. சரியா? ஓகேவா? ஒண்ணு இல்ல, இந்த பேரால எதுவுமே இல்ல. சரியா? ரொம்ப ஈஸியா அந்த பேராவை முடிச்சுடுறேன். சரியா? ரொம்ப ஈஸியா அந்த பேராவை முடிச்சுடுறேன். இதுல பாருங்க. அப்போ நமக்கான உரிமையை நம்ம கேட்கணும். அந்த உரிமையை யார் மூலியமா யாரு கேட்கானா, நமக்கு ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்ட சங்கம் தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அது மூலியமா சில உரிமையை கேட்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, அது மட்டும் காணாது, நம்மளுடைய செய்திய, நம்மளுடைய கருத்தை நம்ம மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு மெயின் சோர்ஸ் என்ன? பத்திரிகைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ நமக்கு பத்திரிகையை கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தான் தி இந்து மற்றும் சுதேசமித்திரன். சரிங்களா? இப்ப தி இந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தி இந்து வந்து ஒரு 4 பேர் ஆரம்பிக்கும். இது எத்தனை பேர் ஆரம்பிக்கா? ஒரு 4 பேர் ஆரம்பிக்கா. யாருன்னா உங்களுக்கு? சரிங்களா? யாருன்னா சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், மொத்தம் 4 பேர் சேர்ந்து சுதேசமித்திரன் பத்திரிகை எப்ப ஆரம்பிக்காங்க? 1878 ஆரம்பிக்காங்க. ஓகே சரி? அப்ப பத்திரிகை தடை சட்டம் எல்லாம் போடுவோம், அது வேற கதை. அதுக்கப்புறம் இந்த தேசிய இந்த சாதாரண பத்திரிகை விரைவில் எப்படி மாறுது? தேசிய பத்திரிகையா மாறுது. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்ல பத்திரிகை என்னது? சுதேசமித்திரன். சரி, யாரு? சுப்பிரமணியம். நல்லா பாருங்க, சுப்பிரமணியம் 2 பக்கம் இருக்கான். ஓகே சரியா? சுதேசமித்திரன்
இந்த சுதேசமித்திரன் பத்திரிக்கை 1999 என்னவா மாறுது, நாளிதழ் புக்கா மாறுது. சரியா? அப்போ இந்த ஆஹ் ரெண்டு பத்திரிகை எதுலாம், சுதேசமித்திரன் மற்றும் சரியா ஆமா தி இந்து, இந்த ரெண்டு பத்திரிகையும் வந்த காரணத்தினால இந்த பத்திரிகையெல்லாம் தொடங்குவதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கு. சரியா? அதாவது நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தன் வேலைக்கு போயிட்டா, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தன் வேலைக்கு போயிட்டா, நம்ம ஏரியால இருந்து ஒருத்தர் வேலைக்கு போயிட்டா, அந்த நபரை ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அந்த நபரை பின்பற்றி நம்ம வேலைக்கு போறது இல்லையா, அதே மாதிரிதான். சரியா? வேலைங்கிறது அரசு வேலை, உயர் பதவி வேலை. சரியா? அப்படி கொண்டு வரப்பட்ட பத்திரிகை பேட்ரியாட், சவுத் இந்தியன் மேல், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், தேசபாவமணி, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, சரிங்களா? ஓகே, அடுத்து சென்னை மகாஜன சங்கம். சென்னை மகாஜன சங்கம். ஓகே, சரியா? அதாவது மெட்ராஸ் மகாஜன சபா. சரியா? எம்எம்எஸ் சொல்லுவாங்க. சரியா? மெட்ராஸ் மகாஜன சபா, எம்எம்எஸ், மெட்ராஸ் மகாஜன சபா. சரியா? இதுதான் தெளிவான தேசிய நோக்கங்களும் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபாகும். முதல்ல சென்னை வாசிகள் சங்கத்தை ஏற்படுத்துறான். அது இந்த திட்டம் இல்லாம ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சுட்டான். ஆனா நீ சென்னை வாசிகள் சங்கத்தை ஆரம்பிக்க போய்தான் சென்னை மகாஜன சமூகத்தை, மகாஜன சபைய ஒரு 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 நோக்கத்தோட ரொம்ப கிளியரா ஆரம்பிச்சான். ஓகே, சரிங்களா? இதுல பாருங்க, இதுல யாரு வரா, முதலாம் தலைமுறையை சார்ந்த தேசியவாதிகளில் இவ்வமைப்பு பயிற்சி களமானது. முதல்ல சுதந்திர பாடம் சொல்லி போராட விடுவோம்ல அவனுக்கு. சரி, ஓகேவா? இதுல யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. 84 மே 16 வீரவாச்சாரி, ஆனந்த சரளு, ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட அமைப்பின் முதல் தலைவராக யாரு? ரங்கையா. யாருப்பா முதல் தலைவர்? யாரு உங்களுக்கு? ரங்கையா. ஓகேவா? சரியா? ரங்கையா. சரியா? இதனுடைய செயலாளர் யாரு? ஆனந்த சரளு. சரியா? ஒன்று கொண்டு கூடிய அதெல்லாம் தேவையில்ல, கிரியேட் பண்ணிக்கலாம் போது, வேற எதுவும் தேவையில்ல. இதெல்லாம் பொது பிரச்சனையை பத்தி பேசும். ஓகே, சரியா? அதாவது பொது பிரச்சனைய ஒன்னா கூடி கேட்டு அந்த பொது பிரச்சனையை யாருக்கு தெரிவிக்கும்? அரசாங்கத்துக்கு. இதோட முக்கிய வேலையை அதுதான். ஓகே, சரியா? அதே மாதிரி பாருங்க, குடிமை பணிகளுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சரியா? சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். சரியா? இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்துல வைக்கணும்னு சொல்லி இவன் யார் வச்சிருக்கா? கோரிக்கை வச்சிருக்கா. இது ரொம்ப முக்கியம். சரியா? ரொம்ப முக்கியம். லண்டனில் இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, ராணுவ குடியில் நிர்வாக செலவுகளை. ஓகேவா? அதாவது என்னன்னா, அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா லண்டன்ல, ரிடக்ஷன் டாக்ஸஸ், அப்புறம் எதெல்லாம் இன்னும் எதெல்லாம் ரிடக்ஷன் பண்ண சொல்றாங்கன்னா, சிவில் அண்ட் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் ரிடக்ஷன் பண்ண சொல்றாங்க. ஓகே, சரியா? இந்த கேப்ல 1885 என்ன உருவாகுது? காங்கிரஸ். இது அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கான். சரியா? காங்கிரஸ் யார் உருவாக்குறது கேப்பா, அது அடுத்து இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஓகே, சரியா? சோ சென்னை மகாஜன சபா இதுல ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இந்த பேராவை ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். சென்னை மகாஜன சபாவை யாரெல்லாம் ஆரம்பிச்சாலும் இருக்கு. ஓகே, சரியா? சென்னை மகாஜன சபா ஆரம்பிக்க முன்னாடி இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சென்னை மகாஜன சபா தான் ரொம்ப தெளிவான நோக்கத்தோட ரொம்ப ஃபிட்டா கரெக்டா ஆரம்பிக்கும். காரணம் என்ன? முன்னாடி இந்த சென்னை மகாஜன சபாவை மாதிரி முன்னாடி சென்னை வாசிகள் சங்கம் இருக்கும். அது செயலிழந்து போயிருக்கும். சரியா? ஆனா அதுல உள்ளவன் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு வெரி வெல் பிளான்டா சென்னை மகாஜன சபையை ஆரம்பிச்சிருப்பான். ஆரம்பிச்சது யாரெல்லாம்? சரி, 1884 மே 16 1886 மே 16 வீரராகவாச்சாரியா, ஆனந்த சராலு, ரங்கையா, இவங்க 3 பேர். சரியா? இதுல இந்த அமைப்போட முதல் தலைவர் யாரு? ரங்கையா. செக்ரட்டரி செயலாளர் யாரு? ஆனந்த சராலு. மிச்சம் ரீடிங் பர்பஸ் தான். ஓகே, சரிங்களா? இந்த இந்த எம்எம்எஸ், அதாவது மெட்ராஸ் மகாஜன சபா, இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? பொது பிரச்சனையை கேட்டறிந்து அந்த பொது பிரச்சனையை மொத்தமா யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? இங்கிலாந்து அரசிட்ட போய் சொல்லுவாங்க. ஓகே, சரியா? அதுக்கப்புறம் இவங்க வச்சதுல முக்கியமான டிமாண்ட் என்ன தெரியுமா? சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், குடிமை பணி தேர்வுகளுக்கு இங்கிலாந்துலயும் இந்தியாவிலையும் என்ன சொல்றாங்க? ஒரே நேரத்துல எக்ஸாம் வைங்க அப்படிமா. இங்க எப்படின்னா, எப்படி சொல்லலாம்னா, இப்போ குரூப் 2 ஒரு 4 மாவட்டத்துக்கு ஒரு நாளும், அடுத்த 4 மாவட்டத்துக்கு ஒரு நாளும் இப்படி வச்சா நல்லா இருக்காதுல. எங்களுக்கு பரிச்சை போல தமிழ்நாடு போல ஒரே நாள் வைங்கம்ல. அதே மாதிரிதான் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் ஒரே நாள் என்ன வைங்க? எக்ஸாம் வைங்கன்னு சொல்றான். ஓகே, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு என்னது? வரியை குறைக்க சொல்லுதான். மிலிட்ரி மற்றும் ஆமா மிலிட்ரிக்கு இதெல்லாம் வரிகள் எல்லாம் குறைக்க சொல்லுதான். அதுக்குள்ள செலவினங்களை குறைக்க சொல்லுதான். அதே மாதிரி என்னது?
இந்திய கவுன்சில அழிக்கணும்னு சொல்றோம், அபாலிஷ் பண்ணணும்னு சொல்றோம். ஓகே சரியா? ஏன்னா அங்க இருந்துகிட்டு நம்மள ஆளுவோம், அதை சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. இந்திய கவுன்சிலை மூடுவது சரியா? இந்திய கவுன்சிலை மூடுவது. ஓகே சரியா? இந்திய கவுன்சில்னா இந்தியா சார்பு ஒருத்தன் எங்க இருப்பான்? பார்லிமெண்ட்ல, இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இருப்பான் சரியா? அவன் தான் இந்தியாவை கண்காணிப்பான் சரியா? அவனுக்கு கீழே யார் இருப்பா? இங்க உள்ள லார்டு இருப்பா. ஓகே சரியா? அதை மூடணும்னு சொல்றோம். ஓகே சரியா? இந்த கேப்ல இந்த கோரிக்கை எல்லாம் போய்கிட்டு இருக்க முச்சுல சரியா? நீ தமிழ்நாட்டுல என்ன நடக்கு? 1885 என்ன நடக்கு? காங்கிரஸ் கட்சி உதயமாகிறது. காங்கிரஸ் கட்சி உதயமாகிறது சரியா? ஓகேவா? சரியா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு முக்கியமான ஒண்ணு கொடுத்துருக்கான். இவன் யாரெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கலாம் சரிங்களா? இப்படி பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமா தான் இருக்கும். என்ன இருக்கு? தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர். ரைட் தானே? ஆமா. அவங்க வந்து இது அதாவது அகிம்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வன்முறை இல்லாத விஷயம், அதுல வந்து அதிகமான நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. ஓகே சரியா? லெட்டர் கொடுக்குறது, அதாவது என்னன்னாப்பா, சில விஷயம் சொன்னா கிடைக்காது, மனு கொடுத்தா கிடைக்காது, களத்துல இறங்கி போராடினா தான் கிடைக்கும். அத மாதிரிதான் இவங்க. எப்படின்னா களத்துல இறங்கி போராடுற டீம் கிடையாது சரியா? எல்லாமே மனுக்கள் மூலியமா, லெட்டர்கள் மூலியமா, பேச்சுவார்த்தை மூலியமா சாதிக்கக்கூடியவங்க இவங்க. ஆனா என்ன, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது சில விஷயங்கள் முடிய ரொம்ப டைம் எடுக்கும். அது அப்படி இல்ல. களத்துல இறங்கி போராடுறது, சில வன்முறைகள் ஏற்படலாம் அவ்வப்போது. அது ரொம்ப உடனே ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே சரியா? ஆனா எப்போதுமே எந்த காலத்திலயும் வன்முறை சரியா? மனித செயலுக்கு விரோதமானதுதான். வன்முறை தேவையில்லை. ஓகே சரியா? சரி, அடுத்து வந்துடலாம். வேற என்ன இருக்கு? இதுல யாருலாம்? சீனிவாசன், சிவசாமி, நடேசன். ஓகே சரியா? இந்த பாருங்க, நான் சொன்னது இருக்கு பாரு. தங்கள் கண்ணோட்டங்களை பெருந்தன்மை வாய்ந்த மொழிநடையில் வேண்டுகோளாகவும் மரியாதையை கேட்கறது, மனு கொடுக்கிறது சரியா? இறையஞ்சுதல், குறிப்பானைகள் மூலமாக சரியா? பிரஸ்ல சொல்றது, இது மூலியமா யாருக்கு தெரியப்படுத்துவான்? பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியப்படுத்துவான் சரியா? வங்க பிரிவினரின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியதாலும், மக்களை ஈடுபடுத்தியதாலும், வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்கால தேசியவாதிகள் மிதவாதிகளை என்று அழைக்கப்பட்டனர். ஓகே சரி, தொடக்கத்தில் மிதவாதிகள் என்று படிச்சாலே புரியும்பா. நான் இது வாஸ்தபடி படிக்க சொல்ல, கதையை சொல்ல விரும்பல சரியா? இதுல மிதவாதி யாரு? தீவிரவாதி யாரு? சரி, தீவிரவாதினா இப்ப தீவிரவாதி கிடையாது. தன்னுடைய கோரிக்கையை சாப்பிட்டா சொன்னா அது மிதவாதி, தன்னுடைய கோரிக்கையை கொஞ்சம் ஹார்டா சொன்னா அவன் தீவிரவாதி. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா? நீ இப்போ ஆல்ரெடி இந்தியாவுல சில பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உடனே நீங்க தீவிரவாதினா வேற மாதிரி நினைச்சிடாதீங்க, தப்பா நினைச்சிடக்கூடாது. ஓகே சரிங்களா? தன்னுடைய கோரிக்கையை சாப்பிட்டா சொன்னா அவங்க மிதவாதி. ஓகே சரிங்களா? அதே இது தன்னுடைய கோரிக்கைய கொஞ்சம் ஹார்டா சொன்னா அவங்க என்ன? தீவிரவாதி சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படி சொல்லுவாங்களா, அதுதான். ஓகே சரியா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே சரியா? வேற இதுல எதுவும் கிடையாது, எதுவும் வேணாம் சரியா? படிச்சுக்கோங்க. அப்புறம் மிதவாத கூட்டம் சரியா? மிதவாத கூட்டம் இது என்னன்னு பாக்கலாம். அதாவது மாடரேட் பேசஸ் என்னன்னு பாத்துருமா? யாரு? 2 பேர் இருக்கான், தாதாபாய் நௌரோஜி, கோபாலகிருஷ்ணன் கோகலே. அதுல பாருங்க, சென்னை மகாஜன சபா போன்ற மகாண அமைப்புகள், அகில இந்திய அளவிலான அமைப்புகள், இதெல்லாமே நேஷனல் லெவல்ல பெரிய இதுதான். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர் சரியா? அப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் சென்னை மகாஜன சபா அந்த கூட்டங்களை கலந்து கொண்டு உரையாற்றி இருப்பான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியோட போயிருக்கான். ஓகே சரிங்களா? அப்போ 1884 டிசம்பரில் பிரம்மணான சபை கூடியது. இது கேள்வி கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். 1884 டிசம்பரில் ஹலோ ஓகே 1884 டிசம்பர்ல பிரம்மணான சபை கூடியது. தாதாபாய் நௌரோஜி, KT தோலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்கள், சென்னையில இருந்து சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்தசாமி போன்றவர்கள் இக்கூடத்துக்கு கலந்து கொண்டார். ஒண்ணுமே கிடையாது. இதுல நேஷனல் லெவல்ல இருக்கலாம், நேஷனல் லெவல்ல கலந்துக்கிட்டவங்களும் தேவை கிடையாது சரி, ஓகேவா? ஏன்னா அதுக்கு நிறைய லீடர் இருக்கான். தமிழ்நாட்டுல இருந்து யாரு கலந்துக்கிட்டான்? சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்தசாமி, இவங்க நல்லா பாத்துக்கணும். இவங்க எதுல கலந்துக்கிட்டாங்க? 1884 டிசம்பர்ல பிரம்மணான சபை. அது ஒரு அமைப்பு தான், இயக்கம் தான், அதுல கலந்துக்கிறாங்க. ஓகே சரியா? அப்போ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் இங்க நடக்கு 85 பாம்பே சரியா? இது அடிக்கடி கேள்வி கேட்கிறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? இதுல கலந்து கொண்ட பிரதிநிதி எத்தனை? 22 சரியா? இந்த 72ல எத்தனை பேரு சென்னையை சேர்ந்தவங்க? 22 பேர். ஓகே சரியா? அப்புறம் சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தார். அதுல மெயினாரு சுப்பிரமணியம். ஓகே சரியா? வேற இதுல இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க பொருளாதார சூழலை பத்தி யார் சொல்லியிருப்பா? தாதாபாய் நௌரோஜி. இது ரொம்ப முக்கியம் சரியா? நம்மள பிரிட்டிஷ்கார் ரொம்ப கொள்ளையடிக்காங்க சரியா? அடுத்து வேற என்ன இருக்கு?
இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு. இது முக்கியம் தான். 2வது மாநாடு எங்க நடக்கு? 1886 எங்க? கல்கத்தா. சரியா? யாருக்கு தலைமை? யாரு? தாதாபாய் நௌரோஜி. முக்கியமா தலைமை யாரு? தாதாபாய் நௌரோஜி. ஓகே சரியா? இதுல காங்கிரசின் 3வது மாநாடுக்கு யார் தலைவர்? பக்ருதீன் தியாப்ஜி. பக்ருதீன் தியாப்ஜி. சரியா? எங்க? 87 சென்னை. சரியா? 1000 ஆண்டுகள் நடைபெற்ற மக்கீஸ் கார்டனில் நடைபெற்றது. சரியா? இதுல எத்தனை பேர் கலந்துக்கிறா? 607 பேர். எத்தனை பேர்? 607 பேர். இதுல 362 பேர் எங்க? சென்னை மாநில பிரதிநிதிகள். நல்லா பாருங்க, இது உன்னிப்பா கவனிங்க. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கம்மி. சரியா? 22. அதுலயுமே 22 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. 2வது இதுல டேட்டா இல்ல, அது அப்புறம் பாத்துக்கலாம், இருக்கட்டும். சரிங்களா? 3வது பாருங்க, 3வது கேந்திரமா டேட்டா கொடுத்துருக்காங்க. 3வது எங்க நடந்திருக்கு? தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. சென்னை 1000 முழக்கில் உள்ள மங்கேஷ் கார்டன். ஓகே சரியா? 3வதுல எத்தனை பேர்? 607 பேர் கலந்துக்கலாம் பாருங்க. 72 எங்க இருக்கு? 607 எங்க இருக்கு? அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல் மாநாடு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு 1885, அப்புறம் 1886 2வது மாநாடு, 1887 3வது மாநாடு. சரிங்களா? இந்த 3வது மாநாடுல காங்கிரஸ் வளர்ச்சியை பாத்தீங்களா எங்க போயிட்டு? அதாவது 72 இருந்தவன் எங்க வந்துட்டான்? 607க்கு வந்துட்டான். 607க்கு வந்திருக்கான். அவ்வளவு விழிப்புணர்வு. காரணம் என்ன? படித்த நடுத்தர வர்க்கத்தினர் தன்னுடைய கருத்துக்களை மீடியா பத்திரிகை மூலியமா வெளியே என்ன பண்றாங்க? பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஓகே சரியா? சோ வேற என்ன இருக்கு? இது ரொம்ப முக்கியம்னா, இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மாநாடு யாரு? 2வது மாநாடு யாரு? 3வது மாநாடு யாரு? சரியா? அது பாருங்க, தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், சென்னை மாகாணம்னா சென்னையில கொஞ்சம் கர்நாடகா, கொஞ்சம் கேரளா, கொஞ்சம் ஆந்திரா, இந்த ஒடிசால கொஞ்சம் இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்குது, சென்னை மாகாணமா இருந்தது. அதுக்கப்புறம் 47, அதாவது மாநில மறுசீரமைப்பு மசோதா 1956 ஸ்டேட் ரீ ஆர்கனைசேஷன் ஆக்ட். சரியா? இது மூலியமா தமிழ்நாட்டுல மாநிலோட எல்லையை மறுவரை செஞ்சு மாநிலத்தை வேற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகே சரிங்களா? அப்ப என்னது? அந்த நான் சொன்னது அப்படி இருக்கு பாருங்க. சொன்ன கதை அதுல இருக்கு. சரிங்களா? பாருங்க, நான் சொன்ன கதை அதுல இருக்கு. ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பகுதிகளையும் கடற்கரை மாவட்டங்களும் ராயலசீமா பாத்துக்கோங்க. அதை படிச்சா பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எனக்கு இருக்குது அப்படி வாசிக்கிறதுக்கு நான் விரும்பலப்பா. சரிங்களா? ஓகே. அடுத்து சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் இந்த மாடரேட் பேஸ் முடிஞ்சது. அடுத்து பாத்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட். சுதேசி மூவ்மெண்ட். சுதேசி மூவ்மெண்ட்ல முக்கிய விஷயமே பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். வங்க பிரிவினை தான். சரியா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சரியா? இது என்னன்னு பாக்கலாம். இது அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கான். வங்க பிரிவினை எப்பன்னு கேள்வி கேட்டிருக்கான். 1905. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? இப்போ நேஷனல் மூவ்மெண்ட்ல கேள்வி குறைஞ்சது. சரிங்களா? ஆனா முன்னாடி இதெல்லாம் இல்லாம கேள்வினா தலை இருக்காது. சரியா? அதாவது இந்த சுதேசி மூவ்மெண்ட் தான், அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் சுதேசி மூவ்மெண்ட் கொண்டு சொல்றது எப்படின்னு பாக்குறேன். ஓகே சரியா? இந்த இடத்துல பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் புது புது தலைவர்கள், புகழ்பெற்ற தலைவர்கள் சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? விடுதலை போராட்டம் தேசிய அளவுல மிகப்பெரிய எழுச்சி பெறுது. காரணம் என்ன? நம்மள ஒன்றிணைக்கு என்ன இருக்கு? ஒன்றிணைக்கு என்ன இருக்கு? பத்திரிகை இருக்கு. சரிங்களா? அந்த தேசிய போராட்டம் என்ன லெவல்ல மாறுது தெரியுமா உங்களுக்கு? வட்டார மொழிகளில் பத்திரிகைகளில் சில கருத்துகள் வெளியிடப்படுது. சரியா? இப்போ இந்தியா ஃபுல்லா இந்தியில பேசினா எல்லாருக்கும் புரியாது. அப்ப எந்தெந்த மாநிலத்துக்கு, எந்தெந்த இடத்துக்கு, எந்தெந்த மாகாணத்துக்கு, எந்தெந்த மொழியில செய்தி வெளியிட்டா மக்களுக்கு அது புரியும்னு சொல்லி அந்தந்த மொழியில செய்திகளை நம்மளுடைய தேசியவாதிகள் வெளியிடுறாங்க. ஓகே சரியா? அது அந்த தேசியவாதி வெளியிட போய் தான் வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரால என்ன இருக்கு? புதிய புதிய தலைவர்கள் தோன்றாங்க. ஆல்ரெடி சென்னையிலேயும் நிறைய தலைவர்கள் தோன்றிருப்பாங்க. ஓகே சரியா? அப்ப பாருங்க, கல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல். அதாவது என்னது சுதேசி நிறுவனம்னா எப்படின்னா, சுதேசி என்டர்பிரைசஸ், அதாவது என்னன்னா நம்ம நாட்டிலேயே தறிக்கூடிய பொருள் என்ன பண்ண ஊக்குவிக்கணும். ஃபாரின் குட்ஸுக்கு வந்து பாய்காட் கொடுங்க. ஃபாரின் குட்ஸுக்கு என்ன கொடுங்க? பாய்காட் கொடுங்க. அதே மாதிரி பாருங்க, வேற என்ன இருக்கு? நேஷனல் எஜுகேஷனை சரியா ப்ரொமோட் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் சொல்ல போறது. ஓகே சரியா? அப்போ இது மூலியமா சுதேசி மூவ்மெண்ட் ரொம்ப தீவிரமா இதுல பாத்துறேன். இதுல சொல்றேன் பாருங்க. என்ன இருக்கு? அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல். நம்ம இந்தியா சேர்ந்து கல்வியை படிங்க. ஓகே சரியா? இப்போ சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
அந்நிய பண்டங்களை புறக்கணித்து தொடர்பாக காங்கிரஸ். சரியா? அப்போ இந்த சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்ன தெரியுமா? காங்கிரஸ் தான். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்னது? காங்கிரஸ். சரியா? சோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது என்னதுப்பா? காங்கிரஸ். ஓகே, சரியா? இதுல வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஓகேவா? இந்த சுதேசி இயக்கத்துக்கு காரணம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. சரிங்களா? வங்க பிரிவினை. அந்த வங்க பிரிவினை தான் செல்ஃப் ரெஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது. சரிங்களா? இந்த சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு சக்சஸ் ஆக மிகப்பெரிய காரணம் யாருன்னா காங்கிரஸ். சரியா? ஏன்னா காங்கிரஸ் தான் அந்த இயக்கத்தை தூக்கி பிடிச்சி நடத்தும். சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். சரியா? ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு. சரியா? தமிழ்நாட்டின் எதிர்வினை. தமிழ்நாட்டுல என்ன நடக்கு? யாரெல்லாம் பார்க்கலாம்? சிதம்பரம், விஓசி, சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா ஆகிய தமிழை சேர்ந்த சிறந்த தலைவர்கள் ஆவார். இந்த தலைவர் வேற படிச்சுக்கணும். இதுல உங்களுக்கு விஓசி தெரியும், சக்கரையார் அந்த அளவுக்கு தெரியாது, பாரதி தெரியும், இந்த சுரேந்திரநாத் ஆரியா அந்த 4 பேரை படிச்சுக்கோங்க. இந்த 4 பேரு தமிழ்நாட்டு சார்பா சுதேசியில முக்கியமான ஆட்கள். சரியா? பாருங்க, நான் சொன்னதை வந்துட்டு பாருங்க. மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழ் பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா அப்பதான் அவனுக்கு புரியும். சரிங்களா? மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் சுப்பிரமணிய பாரதியின் சரியா, இதுக்கு பாரதியார் முக்கிய பங்கு. சரியா? என்ன கருத்து? சுதேசி கருத்துக்களை பரப்புற. சரியா? அப்போ இந்த சுதேசி, அதாவது சுதேசி கருத்துக்களை இதுல பரப்புதுல, சுதேசி மூவ்மெண்ட்ல முக்கியமான ஆள் யாருன்னா சிதம்பரம், சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா, இந்த 4 பேர். சரிங்களா? கருத்தை பரப்புவதுல இந்த 4 பேர் சேர்ந்து நினைச்சுதான் மக்களுக்கு புரியக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழியில கருத்தை பரப்பு தான். சரிங்களா? இவங்க 4 பேரும் கருத்தை பரப்புறாங்க. சரிங்களா? இதுல முக்கியமான ஆள் யாரு? சுப்பிரமணிய பாரதி. தன்னுடைய பாடல்கள் மூலியமா என்ன பண்றாங்க? சில எழுச்சிமுகான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காரு. ஓகே, சரியா? இவரோட பத்திரிக்கை பல இதழ்கள் சுதேசமித்திரன் இந்தியா, ரொம்ப முக்கியம். 2 பத்திரிக்கை, அது பத்திரிகை இதழ். சரியா? ஓகேவா? ஜானல். அப்புறம் எனக்கு தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் செய்து. சென்னையில யார் சுற்றுப்பயணம் போக்கா? பிபின் சந்திரபால். ரொம்ப முக்கியம்பா. இவர் தான் சுற்றுப்பயணம் செய்யறாரு என்ன? சரியா? பிபின் சந்திரபால் அப்போ சுற்றுப்பயணம் பண்ணி இங்க உரையாற்றுவார். அந்த உரை இளைஞரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடும். ஓகே, சரியா? சுதேசி இயக்கத்தில், சுதேசி மூமெண்ட்ல மாணவர்கள், இளைஞர்களும் பங்கேற்றனர், பெருமளவில் பங்கேற்றனர். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. படிச்சாலே ரொம்ப புரியும். சரிங்களா? அதாவது இந்த சுதேசி மூவ்மெண்ட்ல தமிழ்நாட்டில இருந்து பெரிய பங்காற்றினது விஓசி, சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆரியா, 4 பேர். ஓகே, சரியா? இந்த 4 பேர்ல முக்கியமான ஆள் யாருன்னா சுப்பிரமணிய பாரதி. ஏன்னா அவர் தான் தன்னுடைய விடுதலை பாடல்கள் மூலியமா சில உணர்வுகளை இந்திய மக்களிடம் ஊட்டுறாரு. ஓகே, சரியா? சோ அதுக்கப்புறம் இது அப்போ இது எப்படி தேசியத்துல பத்திரிகை தோன்றுச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் சில பத்திரிகைகள் தோன்றுது. அப்படி தோன்றப்பட்ட பத்திரிகை சுதேசி மித்திரன் இந்தியா. ஓகே, சரிங்களா? அப்புறம் தேச தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அதாவது மிதவாதி. சரியா? பிபின் சந்திரபால். இவர் என்ன பண்றாரு? ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வரார். சரியா? எதுக்கு? இந்த விடுதலையை பத்தி சில விஷயங்கள் பேசுறதுக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம், அதாவது யாருப்பா? மிதவாதி தலைவர், தீவிர தேசியவாத தலைவர், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சரியா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகே, சரியா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவர் பேசுறாரு. பேசும்போது இவருடைய எழுச்சி மிக்க உரம் ஏகப்பட்ட யங்ஸ்டரை கவர்ந்து இழுக்கு. சரியா? அதாவது பிபின் சந்திரபால். சரியா? பிபின் சந்திரபால் இவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர். சரியா? தீவிரவாத தலைவர். அதாவது ஆமா, தீவிர தேசியவாதம் அப்படிதான் சொல்லணும். தீவிரவாதம் சொல்லக்கூடாது, தீவிர தேசியவாத தலைவர். ஓகே, சரியா? இவர் சென்னையில பேசினது உங்களை மக்களுக்கு நிறைய பிடிச்சு போயிருது. சோ அதனால நிறைய இளைஞர்கள் படையெடுத்து எங்க சேர்ந்தாங்க? இந்த சுதேசி இயக்கத்துல சேர்ந்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. சரியா? இதுல ஒண்ணும் இல்ல, கொழும்புக்கு கப்பல் விடுவார்கள் அப்பா விஓசி, அந்த கதை தான். வேற ஒண்ணும் இல்ல, என்னன்னு பாத்துடலாம். ஓகே, சரியா? அதுல பாருங்க. என்னன்னா தூத்துக்குடியில விஓசி, அதுக்குதான் தூத்துக்குடி போர்ட்டுக்கு விஓசி பேர்ல இருக்கு. தூத்துக்குடி ஹார்பர் இருக்குல்ல, அதுக்கு பேர் விஓசி சிதம்பரனார் நிலையம். இதுதான். சரிங்களா? துறைமுகம் தான். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஆகும். அந்த கப்பலுக்கு பேர் என்ன? காளியா, லாவோ என்னும் 2 கப்பல்களை விலக்கி வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். ஓகே, சரியா?
இருந்த போதிலும் ஐரோப்பிய கம்பெனியின் முறையற்ற கழுத்தறுப்பு போட்டினாலும் அரசாங்கத்தின் ஒருதலை பட்சமான போக்கினாலும் விஓசியின் முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. ஒண்ணும் கிடையாது. என்ன தெரியுமா, இதை சிம்பிளா சொல்லிடுறேன். ஆஹ் இங்க இருந்து ஒரு ஊருக்கு போனோம்னா, எதுவும் டிராவல் பண்ணோம்னா, டிராவல் யாரை சார்ந்து இருக்கும்னா பிரிட்டிஷ்காரன் கூட சார்ந்தே இருந்தது. அப்ப இவர் பாக்காரு, இங்க இருந்து நம்ம கொழும்புக்கு அடிக்கடி போயிட்டு வரவேன். தமிழ் மக்கள் இப்ப கொழும்புல தானே அதிகம். அது அங்க, அதாவது கொழும்புங்கிறது தமிழ்நாட்டின் ஒரு அங்கம் தான். ஏன்னா கொழும்பின் ஒரு அங்கம் தமிழ்நாடு எப்படி வச்சுக்கலாம். இங்க இருந்து அங்க போவோம், அங்க இருந்து வருவோம்ல, அதுக்கு பிரிட்டிஷ்காரங்க கூட பயன்படுத்திருக்கோம் வெளிநாட்டுக்காரங்களை. அப்போ பாக்க நம்ம ஏன் அடுத்தவங்க பொருளை பயன்படுத்தணும், நமக்கு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி விஓசி அவரா முன்னெடுத்து அவரா நிதியை செலவு பண்ணி சில 2 கப்பல்களை வாங்கி அந்த கப்பல்களை போக்குவரத்து பயன்படுத்தும். கடைசியில பிரிட்டிஷ்காரனுடைய முறையற்ற செயலாலையும் துரோக செயலாலையும் இந்த இந்த முயற்சி என்ன போடுது, தோற்கடிக்கப்படுது. சரியா? அப்போ இதால திருநெல்வேலியில மிகப்பெரிய எழுச்சி நடக்குது. சரியா? ஏன்னா அப்போ தூத்துக்குடி மாவட்டம் கிடையாது. தூத்துக்குடி என்பது திருநெல்வேலியிலிருந்து ஒருங்கிணைந்த மாவட்டம். சரியா? ஆக்சுவலி முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, 2 ரீஜன் தான்பா. ஒண்ணு சென்னை மாகாணம், ஒண்ணு என்னப்பா, சென்னை மாகாணம். பிரிட்டிஷ்காரர் இருக்க சொல்றாங்க சென்னை மாகாணம். சென்னை மாகாணத்துக்கு அடுத்து ரீஜன் என்ன தெரியுமா உங்களுக்கு? சென்னை மாகாணத்துக்கு அடுத்து சென்னையோட துணை மாவட்டம் மதுரை, அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் மதுரையோட துணை மாவட்டம் தான் திருநெல்வேலி அப்படிலாம் இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம மாநில மறுசீரமைப்பு மசோதாவை கொடுத்து மாநிலத்தை பிரிச்சு மாநிலத்துல இருந்து மாவட்டங்களை பிரிச்சுக்கிட்டோம். அது பின்னாடி. ஓகே, சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, அதாவது திருநெல்வேலி அப்ரைசிங். ஓகே, திருநெல்வேலி அப்ரைசிங். இதுல பாருங்க திருநெல்வேலி எப்படி ரைஸ் ஆகுது. சரியா? இதுல என்ன இருக்கு, நூற்பாலை தொழிலாளர்கள். சரியா? இது யாரு? பிஓசி மற்றும் சிவா. பிஓசி யார் தோல் கொடுத்தா? சுப்பிரமணிய சிவா தோளோடு தோல் நின்றார். ஓகே, சரியா? நூற்பாலை, அதாவது பாத்தீங்கன்னா இந்த மில் ஒர்க்கர்ஸ், ஸ்பின்னிங் மில் சொல்லுவாங்களாப்பா, அவங்களுக்கு சில அநீதி இழக்கப்படும். அவங்களுக்கு சில அநீதி இழக்கப்படும் போது அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, விடுமுறை இருக்காது, உழைப்புக்கு ஏதிய ஊதியம் இருக்காது. இதெல்லாம் யார் தட்டி கேட்கா? பிஓசி தட்டி கேட்பாரு. அவர் விஓசிக்கு தோளோட தோல் நின்னது யாரு உங்களுக்கு? சுப்பிரமணிய சிவா. சரி, ஓகேவா? 1908 ஐரோப்பிய நாடுகளுக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை. சரியா? என்னப்பா? கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலைநிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றார். சரியா? அதாவது அது அந்த ஃபேக்டரி யாருடையது உங்களுக்கு? சரியா? கோரல் மில்ஸ். சரியா? யாரு? யூரோப்பியனோட சொந்த கம்பெனி கோரல் மில்ஸ். அந்த கம்பெனில இந்தியர்களுக்கு அநீதி இழைக்கப்படும். அப்ப அதுக்கு ஆதரவா அவங்களுக்கு ஆதரவாகவும் கம்பெனிக்கு எதிராகவும் போராடினாருன்னா இந்த பிபின் சந்திரா மற்றும் யாரு உங்களுக்கு, சாரி, பிபின் சந்திரா விஓசி மற்றும் எனது சுப்பிரமணிய பாரதி. ஓகே, சரியா? இந்த ஸ்டோரி தான் இதுல கொடுத்துருப்பான். இன்னும் நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். ஓகே, சரியா? ஏன்னா திருவள்ளுவர் மிகப்பெரிய போராட்டம் நடக்கு. அந்த பிபின் சந்திரபாலையும் விடுதலை பண்றாங்க, அவர் கைது பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா எழுச்சி பேச்சு கொடுத்ததுனால பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுக்கு அப்ப எடுத்து விஓசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டிருந்தனர். தலைவர்கள் இருவரும் அரச துரோக, அதாவது தேச துரோக குற்றம், சரியா, குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. தொடக்கத்தில் விஓசிக்கு கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டன. மக்கள் செல்வாக்கு பெற்ற 20 தலைவர்களும் கைது செய்யப்பட்டு, சரியா, திருநெல்வேலியில் உள்ள அதாவது என்னன்னா அந்த நூற்பாலைக்கு ஆதரவா 2 பேர் இருக்கான். பிபின் சந்திரபாலை கூட்டு வந்து பேச வச்சது இவங்கதான். சோ மறுபடியும் கழகம் வருதுன்னு சொல்லி பிரிட்டிஷார் என்ன பண்ணுறா, இவங்க மேல சில வழக்குகளை தொடர்ந்து இவங்களை கைது பண்ணிருக்கு. இவங்க 2 பேருக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஓகே, சரியா? அப்ப கைது பண்ண தகவல் அறிஞ்சு இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து திருநெல்வேலியில கழகத்தை உண்டு பண்ண முயற்சி பண்றாங்க. ஓகே, சரியா? அப்ப கழகம் வெடிக்கு. அதுல பாருங்க, காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. சரியா? காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டது. சரியா? நம்ம மக்கள். சரியா? சிறையில் விஓசி கடுமையாக நடத்தப்பட்டதோடு செக்கிலுக்கு வைக்கப்பட்டார். அதான் செக்கிலத்தை செம்மல் விஓசின்னு சொல்லுவாங்க. சரியா? சுப்பிரமணியம், சுரேந்திரநாத் ஆரியா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதெல்லாம் நமக்கு ரீடிங் பர்பஸ் தான். விஓசி கைது பண்ணி செக்கிலுக்கு வச்சிருப்பான். வேற என்ன இருக்கு? சுப்பிரமணிய பாரதி எங்க தப்பிக்காரு? பிரெஞ்சுக்கு அதிகத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு ஆள் எஸ்கேப் பாரதியார். ஓகே, சரியா? பாரதியின் முன்னுதாரணத்தை அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியனார் போன்ற தேசியவாதிகளும் பின்பற்றினர். தேசிய இயக்க தலைவர்களான மீது மேற்கொள்ளப்பட்ட கொடூரமான அடக்குமுறை தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை ஒரு முடிவு கொண்டது. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் கூப்பிட்டீங்களா? ஓகே, பேசுறேன். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, இந்த ஸ்டோரியை சுருக்கமா சொல்றேன். சரிங்களா? திருநெல்வேலியில என்ன எழுச்சி, என்ன நடந்தது, என்ன சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் என்ன, சரியா? இது எங்க இருந்து வரணும்னா சுதேசி இயக்கத்துல இருந்து வரணும். சுதேசி இயக்கம்னா ஒண்ணும் கிடையாது. சுதேசி இயக்கத்துக்கு மெயின் காரணம் வங்க பிரிவினை தான், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். இந்த வங்க பிரிவினை சுதேசி இயக்கத்துக்கு கொண்டு போகுது.
இந்தியா நமக்கான தேவையான பொருளை நம்மளே வச்சுக்கணும், அடுத்தவன்ட்ட கையெட்டி வாங்க வேண்டாம், நம்மளே உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள் அப்படி வளர்ந்துகிட்டே போகுது. அப்படி தமிழ்நாட்டுல இந்த சுதேசி பிரச்சாரத்தை 4 பேர் முன்னிருந்து நடத்துறான். சிதம்பரம், சர்க்கரையார், சுப்பிரமணிய சுரதரன் தாடியா. இதுல பாரதி சுப்பிரமணிய பாரதி மிகப்பெரிய பங்களிப்பு தன்னுடைய பாடல்கள் மூலியமா சில விஷயங்களை சொல்றாரு. சோ பத்திரிக்கை, அது பத்திரிகை இதழ்கள், சுதேசமுத்திரன், இந்தியா, அந்த மாதிரி இதழ்கள் எல்லாம் வெளியே வருது. இந்த சுதேசி மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கப்போ தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வராரு, பிபின் சந்திரபால். இவர் உரையாற்றுறாரு. இந்த உரை இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கு. சோ நிறைய இளைஞர்கள் எங்க சேர்றாங்க, சுதேசி மூவ்மெண்ட்ல சேர்றான். இது யாருக்கு பிடிக்கல? பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல. சரியா? இப்படி ஒரு கூட்டத்தை தான் மறுபடியும் நமக்கு இடத்துல கொடுப்பான்ல, அப்ப என்ன செய்யலாம், இவங்க ஏதாவது செய்யணுமே அப்படிங்க. அப்போ இந்த கேப்ல என்ன நடக்கு, அங்க ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இது கூடயே சார்ந்து என்ன நடக்கு, கொழும்புக்கும் நமக்கும் கப்பல் போக்குவரத்து யார் விடுதா? விஓசி விடுதா. அந்த கப்பல் பேர் என்ன? காளியா மற்றும் லாவோ. அந்த கப்பல் போக்குவரத்து யார் விடுதா? விஓசி விடுதாரு. கடைசியில என்ன நடக்கு, பிரிட்டிஷ்கார சூழ்ச்சியாலையும் கழுத்தெடுப்பு இது முறியடிக்கப்பட்டு முடிச்சு விட்டுருதான், ஒண்ணும் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிபின் சந்திரபால் பேசினாப்ல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எழுச்சி வேண்டுபிடிச்சுல, அதனால பிபின் சந்திரபாலை கைது பண்ணிருக்கு. சரியா? அதே நோக்கத்துல பிபின் சந்திரபால் இங்க வந்ததுக்கு காரணம், அவர் பேச வச்சது காரணம் அப்படின்னு சொல்லி யார, பாரதியையும் விஓசியும் கைது பண்ணிருப்பாங்க. இந்த கைது பண்ணப்பட்ட செய்தி யாருக்கு தெரிஞ்சிடும்? சரிங்களா? யாருக்கு தெரிஞ்சிடும்னா இவங்களுக்கு தெரியும். சரி, ஓகேவா? யாருக்கு? அவ்வளவு ஆதரவாளர்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வர ஒரு சம்பவம் நடக்கு. பிபின் சந்திரபாலை விடுதலை பண்ணிருப்பாங்க. அந்த விடுதலை பண்ணதை கொண்டாடுறது எல்லாரும் ஒன்னா கூடியிருப்பான். அந்த நேரத்துல இவன் கைது பண்ண விஷயமும் தெரிஞ்சிடும். அப்போ திருநெல்வேலியில மிகப்பெரிய கழகம் வெடிக்கும். சரியா? அந்த கழகத்துல சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இவங்க ஆதரவாகவும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிபின் சந்திரபால் இது யாரு, விஓசியும் சுப்பிரமணிய பாரதியும் வேற ஒரு சம்பவம் செய்யறாங்க. நூற்பாலை கோரல் மில்ஸ், ஐரோப்பியாவுக்கு மொத்தம் சொந்தமான கோரல் மில்ஸுக்கு அந்த நூற்பாலை தொழிலாளருக்கு ஆதரவாக யாரு போராடுதா? இவங்க 2 பேரும் போராடுறாங்க. ஓகே, சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கடுங்கால தண்டனை கொடுக்கும்போது தேசத்துறை வழங்கலாம் கொடுக்கப்பட்டதுனால இங்க கடுமையா வன்முறை வெடிக்கி, வன்முறையில காவல் நிலையம், நகராட்சி அலுவலகம், நீதிமன்றம் இதெல்லாம் தீக்கிரையாக்கப்படுது. 4 பேர் கொல்லப்பட்டான். விஓசிய ஜெயில செக்கிலுக்கு வச்சாங்க. பாரதி எப்படியோ சில வழிகள் பண்ணி தப்பிச்சு எங்க போயிருந்தாரு? பாண்டிச்சேரிக்கு போயிருந்தாரு. ஓகே, சரியா? சோ பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்படி கைது நடவடிக்கைகள் மூலியமா இந்த சுதேசி இயக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. சரியா? ஓகேவா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடு ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். நான் என்னென்ன முக்கியமானதை மட்டும் சொல்றேன். அதாவது ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் இன் தமிழ்நாடு. சரியா? இதே மாதிரி சுதேசி இயக்கம் எல்லா பக்கமும் நடக்குது. ஆனா எல்லா தலைவரும் என்ன பண்ணிட்டாங்க? கைது பண்ணிட்டாங்க. சரியா? எல்லாருக்கும் பாதுகாப்பான இடம் என்னது? பாண்டிச்சேரி தான். அங்க போய் தான் ஓடி ஒளிவான். ஏன் தெரியுமா? அங்க பிரெஞ்சுக்காரர் ஆச்சு, பிரிட்டிஷ்காரன் கிடையாது. அவன் அங்க போய் பிரிட்டிஷ்காரன் சண்டை போட மாட்டான், அங்க போய் ஒளிஞ்சுக்கிடுவான். லண்டனில் இருந்து என்னது? இந்தியா ஹவுஸ். அப்புறம் பாரிஸ்ல வழங்கப்படுறது எதுக்கு? இவங்களுக்கு பயிற்சி. இந்த புரட்சியாளர்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு பயிற்சி எங்க வழங்கப்படுது? நீங்க இப்படிலாம் செஞ்சாதான் விடுதலை அடைய முடியும். பயிற்சி எங்க வழங்கப்படுது? லண்டன்ல இந்தியா ஹவுஸும் பாரிஸ்ல வழங்கப்படுது. சரியா? அவர்களை முக்கியமான ஆளு யாரெல்லாம் தெரியுமா? ஆச்சாரியா, வி சுப்பிரமணியம், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்க எல்லாம் பயிற்சி போடுறாங்க. எதுக்கு? இப்படி புரட்சி பண்ணணும்னு சொல்லி. ஓகே, சரியா? இந்த புரட்சியாளர் தங்களுடைய நூல்களை பாண்டிச்சேரி வழி எங்க கொண்டு வரான்? சென்னை கொண்டு வரான். சரியா? வேற என்ன இருக்கு? இந்தியா, விஜயா, சூரிய உதயம் ஆகியன பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன. சில புரட்சிவாத செய்தித்தாள்களும் பாரதியின் பாடல்களும் அரசுக்கு எதிரானவை. சரியா? என்ன தடை செய்யப்பட்டன. ஓகே, சரியா? 1910 அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியம் ஆகியோர் வருகைக்கு பின்னர் பாண்டிச்சேரியில் புரட்சி நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன. சரியா? அப்ப 1910க்கு அப்புறம் தான் யாரு வரா? அரவிந்த் கோஷும் வி சுப்பிரமணியரும் வரா. ஓகே, சரியா? இத்தகைய நடவடிக்கைகள் முதல் உலக போரை வெடிக்கின்ற வரை, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் இருக்கு. சரியா? இதுல ரொம்ப முக்கியம் இல்ல. இதுல முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த சுதேசி இயக்கம், இந்த சுதேசி இயக்கத்தில் உள்ள எல்லா புரட்சியாளர்களுக்கும் புகலிடமாக வழங்கிய இடம் எதுனா பாண்டிச்சேரி. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அப்படி அந்த புரட்சியாளர்களுக்கு பயிற்சி எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னா
லண்டன் உள்ள இந்தியா கோஸும் பாரிஸ்லயும். ஓகே சரிங்களா? அப்படி பயிற்சி எடுத்தது தமிழ்நாட்டுல இருந்து யாரு தெரியுமா? ஆச்சாரியா. யாரு? ஆச்சாரியா சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்கெல்லாம் பயிற்சி எடுப்பாங்க. அந்த பத்திரிக்கை சூரிய உதயா, விஜயா, இந்தியா, அந்த பத்திரிகை நம்ம பார்த்தோம். பாரதியோட படைப்பு நிறைய படைப்புக்கு அரசுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அதை தடை பண்ணாங்க. ஓகே சரியா? வேற வேற இதுல எதுவும் இல்ல. ஆஷ் கொலை ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஆஷ் கொலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஷ் மாடுறது. சரியா? இது இது எங்க நடந்தது? திருநெல்வேலியில நடந்ததுதான். சரியா? இன்னும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரே வாஞ்சி மணியாச்சி புகைவண்டி நிலையம்னு இருக்கு. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கினார். ரொம்ப முக்கியம். சரியா? நீலகண்ட பிரம்மச்சாரி அண்ட் அதர்ஸ் என்னது ஸ்டார்டட் பாரத மாதா சொசைட்டி. சரியா? பாரத மாதா சொசைட்டி எப்போ? 1904 என்ற அமைப்பை உருவாக்குறாங்க. இவங்களோட வேலையானது அதாவது இவங்களோட நோக்கம் என்னன்னா கில் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அண்ட் தேர் பை கிண்டல். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆங்கில அரசு அதிகாரியை கொல்றது அவங்க வேலை. ஆங்கில அதிகாரியை கொல்லுவதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதை அமைப்பின் நோக்கமாகும். சரியா? அதனாலதான் இந்த தீவிரவாத அமைப்புன்னு சொல்றாங்க. சரியா? நம்மளோட கொள்கைய ரொம்ப தீவிரமா இருப்பான். ஓகே சரியா? ஓகே அப்போ என்னது? அப்போ நோக்கமாகும். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் இவன் அமைப்பில் உள்ளுணர்வுக்கு தூண்டப்பட்டார். ஓகே சரியா? தூண்டி விட்டுருக்காங்க. வாஞ்சிநாதன் கப்புன்னு வெறி ஏறிட்டு ஆனா என்ன செஞ்சிருக்கான்னு பாரு. அவர் 1911 ஜூன் 17 1911 ஜூன் 17 சரியா? திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WD ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொன்றார். சரியா? அதன் பின்னர் தன்னை தானே சுட்டுக் கொண்டார். மக்களிடம் இருந்து பிரிந்து சென்ற அந்த இளம் புரட்சியாளர்கள் தேசபக்தியுடையராகவும் இருந்த போதிலும் மக்களை ஊக்கப்படுத்தவும் அடித்தட்டவும் தவறிவிட்டனர். அதாவது ரொம்ப சுருக்கமா கொடுத்துருக்காங்க. கதை பெரிய கதை. அவரை ரொம்ப பிளான் பண்ணி சுட்டு வீழ்த்துவாங்க. வீழ்த்திட்டு இவரும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இவர் ஒரு பையில ஒரு கடிதாசி வச்சிருப்பார். இந்த கடிதாசி என்னன்னா, அடுத்து வரக்கூடிய அவங்களை ஆங்கில அதிகாரியை சுட்டு வீழ்த்துவதற்கு இது இது வந்து ஒரு ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. இவர் கொன்னதே ஒரு ஒத்திகை அப்படின்னு அப்படின்னு ஒரு கடிதாசி தான் வச்சிருப்பாப்ல. சரியா? எதுக்குப்பா இவங்க பிரிட்டிஷ்காரங்களை கொள்ளுதாங்க? சரியா? ஆங்கில அதிகாரிய எதுக்குன்னா நம்மளுடைய உரிமையை கேட்கறதுக்கு. உரிமையை தராதப்போ அவனை சாகடிச்சு கேட்காங்க. சரி ஓகே சரியா? அதான் அதிதீவிரவாதின்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதிமிதவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து அன்னி பெசன்ட் அமையாலும் தன்னாட்சி இயக்கமும். ஓகே சரியா? அதாவது அன்னி பெசன்ட் அண்ட் தி ஹோம் ரூல் மூவ்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகரவாதிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்களை செய்யப்படலாம் என நம்பினர். நல்லா புரியுதா? களத்துல இறங்கி போராடுறவன், அடிக்கடி சண்டை போடுறவன், இவங்க எல்லாம் ஒடுக்கிட்டாங்க. அவங்க போர்ஸ் மூலியமா சாஃப்டா டீல் பண்ணுவாங்களா? இவங்க சில விஷயங்கள்ல முன்னெடுத்து சட்டத்துல சில விஷயங்களை திருத்துறாங்க. இருந்த போதும் மின்டோ மார்லி சரியா? ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தம் பொறுப்பாட்சி வழங்கவில்லை என்பதால் அவர்கள் மனசோர்வடைந்தார். இதன் பின்னர் கூட ஒரு சில திருத்தங்கள் பிற நம்பிக்கை காங்கிரஸ் ஆங்கிலர்கள். அதாவது என்னன்னா, இப்ப ரெண்டே விஷயம் தான்ப்பா. நம்மளே நம்மளே பேசுவோம். நீ இப்படி எல்லாம் கேட்டா அவன் தரமாட்டான், அடிச்சு புடுங்கும். நம்ம ஸ்கூல் காலேஜ்ல பேசுவோம். அதே மாதிரிதான் நீங்க அடிச்சு புடுங்கன்னு சொன்னோம்ல, நம்ம நம்ம கூடதான் அவன் தரானா அடிச்சு கேளு, நீ கெஞ்சாத அப்படிங்களா? அதே மாதிரிதான் நீங்க அடிச்சு புடுங்கணும் ஃபுல்லா பிரிட்டிஷ் அரசு ஓரம் கட்டிட்டு தூக்குல போட்டுட்டு சுட்டு கொன்னுட்டு ஓரம் கட்டிட்டு. சரிங்களா? அதே மாதிரி முறைப்படி கேட்பாங்களா? அவன் எத்தனை வாட்டி கேட்டும் தராட்டியும் மறுபடியும் போய் கேட்டுட்டே இருப்பாங்களா? அந்த டீம் என்ன செய்யுது? சில விஷயங்களை கேட்கு, சில விஷயங்கள் செய்ய நம்பப்படுது. ஆனா எதுவுமே பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்யல. அப்ப என்ன சொல்லுவான்? நாங்க மின்டோ மார்ல எல்லாம் கொண்டு வரோம் 1909. அதுல நீங்க கேட்டதால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா? ஆனா என்ன நடந்து போச்சு? எதுவுமே நிறைவேற்றப்படல. இல்லையா? அனைவரும் ஏமாற்றப்பட்டனர். அதுக்கப்புறம் நடக்கு இவ்வாறு தேசிய இயக்கம் தளர்வுற்று இருந்த நிலையில் சரியா? பிரம்மணான சபையின் தலைவரும் சரியா? அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி பெசன்ட் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை அடியாற்று தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தார். 1916 தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஓகே சரியா? தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்னெடுத்தார். தன்னாட்சி என்னது? நம்மளே ஆண்டுகணும். நீ எங்களை கட்டுப்படுத்தாத அப்படிங்கிற. ஓகே சரியா? அப்படிங்காப்ல. ஓகே வழங்கப்படும் என்றார். இச்செயல் திட்டத்தில் யாரு? அருண்டேல், பிபி வாடியா, ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணை நின்றனர். கேப்பாம்பா. அன்னி பெசன்ட் துணை நின்றது யாரு? சரியா? அருண்டேல்,
சரியா? அருண்டேல், பிபி வாடியா, ராமசாமி இவங்க என்ன பண்றாங்க? துணை நிக்க. ஓகே சரியா? அன்னி பெசன்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்ன சொல்லுச்சு அதான் அன்னி பெசன்ட் சொல்றாரு. ஓகே சரியா? ஓகே வேற இதுல ரெண்டு தன்னுடைய செய்திகளை கொண்டு செல்வதற்கு நியூ இந்தியா, காமன்வெல்த் இந்த பத்திரிகையை தொடங்குறாங்க. சரியா? ஓகேதா? இது அன்னி பெசன்ட் டயலாக். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டுவண்டி பயணமே சிறந்தது. பிரிட்டிஷ்காரன் அன்னி பெசன்ட் வந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு நிறைய என்ன பண்ணுவான்? சலுகைகள் எல்லாம் கொடுப்பான். சரியா? அதுக்கு இந்த டயலாக் அடிக்கும். ஓகே சரியா? அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறினார். ஓகே சரியா? இது ரொம்ப முக்கியமான டயலாக்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். பரீட்சைக்கு முக்கியம். 10ஆம் ஆண்டு பதவி சட்டத்தின்படி அன்னிபெசன்ட் பிணை தொகை பெருமளவு பணத்தை செலவு தகவல்ல புக் இருக்கு பாரு. அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயர்வுற்றது? முக்கியம் புக். ஹவு இந்தியா கோட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா ஒரு தேசம், இந்தியா எ நேஷன் என்ற 2 புத்தகங்களையும் சுயாட்சி குறித்து 2 பிரச்சனைகளை எழுதினார். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அன்னி பெசன்ட் அந்த தன்னாட்சியத்துல பத்திரிக்கை நியூ இந்தியா, காமன்வெல்த். சரியா? ஓகேவா? அன்னி பெசன்ட் டயலாக் ஒண்ணு இருக்கு. அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமையா இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்தியா எப்படி துயருற்று இருந்தது, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்று இருந்தது, இந்தியா ஒரு தேசம் என்ற 2 தன்னாட்சி குறித்த புத்தகங்களை யார் எழுதியிருக்கா? அன்னி பெசன்ட் எழுதியிருக்காப்ல. ஓகே சரியா? வேற இவங்க இயக்கத்துல பெரு அளவுல மாணவர்கள் சேர்ந்தாங்க. இயக்க குழுக்கள் ஸ்கவுட், என்எஸ்எஸ் இதெல்லாம் அப்படி சேர்ந்திருக்கு. சரியா? வேற சார் இதுல ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இது புக்ல இல்லைங்க சார். புரியலமா என்னமா? இப்போ நடத்துறீங்களேங்க சார் இந்த பாயிண்ட் ஆமா. பெரும் எண்ணிக்கை மாணவர்கள் அதுல இருந்து கீழே வர புக்ல இல்லைங்க சார். இப்ப நடத்துறது இல்லையா? இப்ப பெரும் நடத்து எண்ணிக்கையில் ஆரம்பிக்குதுல்ல சார் இந்த பேராகிராஃப், அது வந்து புக் இல்லை சார். இதுலமா? பெரும் எண்ணிக்கையில் ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்குதுல்ல சார், செகண்ட் பேராகிராஃப். ஆமா. இல்லன்னா 2 3 பாயிண்ட் அடிக்குது. இவ்வளவு தானமா இல்ல. இது ஒரு பெரிய கொஸ்டின் டவுட் இல்லம்மா. 2 பாயிண்ட் ஓரமா நோட் பண்ணிக்க வேண்டியதானே? இல்ல ஒரு பேப்பரை நோட் பண்ணிக்கலாம்ல. பாயிண்ட் மிஸ் சார். சிம்பிள் தானம்மா. நான் ஏதாவது விட்டுட்டு போனா கண்டிப்பா கேட்டுக்கலாமா? சரிங்களா? சரிம்மா சரிம்மா. ஒண்ணு கேட்டதும் தப்பு இல்ல. சிம்பிளா எழுதிருங்க. ஓகேவா? ஓகே. எனக்கு நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷமா. கிளாஸ்ல பாருங்க நான் இன்னும் ஷார்ப்பா கவனிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்ப நான் நிறுத்தி ரொம்ப நிதானமா தான் சொல்றேன். ஓகே சரிங்களா? வேற என்ன இருக்கு? 1917 காங்கிரஸ் கான்பரன்ஸ் நடக்கும். சரியா? அதுல யார் தலைவர் தேர்வு செய்யப்படுதா? அன்னி பெசன்ட். சரியா? இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இதுல யாரெல்லாம் இருக்கா? பிபி வாடியா இவங்க என்ன பண்றாங்க? தொழிற்சங்கத்தை உருவாக்குறாங்க. இந்த பிபி வாடியா சார்ந்தவர் தான் சிங்காரவலர்லாம் வருவார். சரியா? தொழிலாளர் சங்கத்துக்கு. சரியா? ஓகேவா? வேற இதுல எல்லாம் படிச்சா புரியும். வேற இதுல எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்ல. வேற இதுல உள்ள படிச்சா புரியும். வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? வேற அடுத்து எங்க முடியுது? இதுதான் நீதி கட்சி செஞ்சது. முதலே செஞ்சிருக்காப்ல. சரியா? பிராமணர்களின் மேலாதிக்கத்தில் இருந்த அரசு பணிகளிலும் தேர்வு செய்யப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதித்துவத்திலும் அரசு வாய்ப்புகளில் நிலவும் சமநிலையற்ற தன்மையும் சாதிய பாகுபாடும் இருப்பதும் குறித்து அவர்கள் பிரச்சனைகளை கிளப்பினார். சரியா? அதாவது ஒண்ணு இல்ல, காங்கிரஸ்ல யாரு இருக்காப்ல? பிராமணர்களே இருக்கான்னு யாரு குற்றம் சாட்டிருப்பாப்ல? அன்னி பெசன்ட். ஒண்ணும் கிடையாதுப்பா. சுதந்திரம் அடைஞ்சு எல்லா பெரிய பெரிய பதவியில எல்லா அரசு பதவியிலையும் யார் இருந்திருக்காங்க? பிராமணர்கள் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் தான் மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கு. மிச்ச வடநாட்டுல மேக்சிமம் அப்படிதான் இருக்கு. சரிங்களா? இது அப்பவுமே யாரு கேள்வி எழுப்பியிருக்கு? அன்னி பெசன்ட். சரியா? எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சரியா? அது மாதிரி மக்கள் நலனுக்கான ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியிலையும் யாரு இருந்திருக்கா? அதிகமான பிராமணர்களே இருந்துச்சு. ஓகே சரியா? அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே நீதி கட்சி செயல்பட்டது. நீதி கட்சி நீதி கட்சியில இருந்த எல்லாருமே பிராமணர் அல்லாதவர்கள். சரியா? ஒரு பிராமணர் அல்லாதவர்கள் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும். நீதி கட்சி வச்ச விமர்சனத்துக்கு தான் காங்கிரஸ்ல யார சேர்ப்பாப்புல? பெரியார், தந்தை பெரியார சேர்ப்பாப்புல. ஏன்னா நமக்கு ஒரு நான் பிராமியில இருந்து ஒரு தலைவர் வேணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி யார சேர்க்கும்? பெரியார சேர்க்கும். பெரியார் சில கோரிக்கை வைப்பாப்புல. அந்த கோரிக்கை காங்கிரஸ் ஏத்துக்கிடாது. சோ காங்கிரஸ் வந்து யார் வெளியே வரா? தந்தை பெரியார் வெளியே வராப்புல. வெளியே வந்து மீண்டும் காங்கிரஸ் கட்சியை யார் கடுமையா வசைப்படுதா? தந்தை பெரியார் வசைப்படுவாப்புல. என்ன காரணம்? பெரியார் என்ன சொல்லுவாரு? சரியா? எல்லாருக்கும் சமமான சட்டத்தை கொண்டு வாங்க அப்படிம்பாரு. அது காங்கிரஸ் கட்சி நிராகரிச்சிடும். ஏன்னா சேரன் மகதாவி குருகுலத்துல சாப்பாடு அடிக்கும் போது உயர் ஜாதியினருக்கு ஒரு தட்டிலையும் அடுத்த கட்ட ஜாதியினருக்கு, சரியா, நான் என் வாயில கூட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லல, உயர் ஜாதியினருக்கு ஒரு தட்டையும் அடுத்த கட்ட ஜாதியினருக்கு வேற தட்டிலையும் சாப்பாடு தொகுத்து பிரிச்சு வழங்குவாங்க. அது பெரியாருக்கு பிடிக்காது. பெரியார் என்ன சொல்லுவாரு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமபந்தி வழங்கும்பாரு.
சரியா ஓகேவா? அது காங்கிரஸ் கோரிக்கையா கொண்டு போவாரு, காங்கிரஸ் கேட்காது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் நிறைய ஜாதி பாகுபாடு இருக்கும், அதையும் சரி கட்ட சொல்லுவாரு, காங்கிரஸ் கேட்காது. சோ காங்கிரஸ் வந்து வெளியேறுவார். சரியா? காங்கிரஸ் வந்து வெளியேறிதான் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிப்பார், சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிப்பார். சரியா? பின்னால தொடர்ந்து இதை வச்சு காங்கிரஸ் குறைச்சல் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ சுதந்திரம் ஆயிரும். சுதந்திரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் அந்த இந்த பிராமணர் அல்லாதவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் காங்கிரஸில் காமராசருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். அது வரலாறு, அது வேற கதை. ஓகே சரிங்களா? அந்த வாய்ப்பை காமராசர் மிக அருமையாக பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நல்லது செய்தார். தமிழ்நாட்டில் ஆண்ட எல்லா முதலமைச்சரும் நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, ஒருத்தரை சொல்ல முடியாது. ஓகேவா? சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? இதான் நம்ம பார்த்ததுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். சரியா? மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். சரியா? சவுத் இந்தியன் பெடரல் லிபரேஷன் சொல்லுவாங்க. ஓகே சரியா? இது ஒண்ணு இல்ல, நம்ம இவ்வளவு நேரம் பேசினதுதான். இது எதுக்குன்னா பாருங்க, 1912 திராவிட கழகம் உருவாக்கப்பட்டது. யாரெல்லாம்? இப்ப திராவிட கழகம் வேற, அது வேற. 12 திராவிட கழகம் யாரெல்லாம்? நடேசன் செயலாளர் மிக்க வகையில் பங்காற்றினார். அதன் தலைவராக செயலாளர் யாரு? நடேசன். ஓகே சரியா? அப்புறம் என்ன இருக்கு? 1916 ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கும் விடுதியை ஏற்படுத்தினார். சரியா? இது முக்கியம்பா. சரி, தங்கும் விடுதி. அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு? மேலும் இக்கால பகுதியைச் சேர்ந்த இரு முக்கிய தலைவர், பிராமணர் அல்லாத தலைவரான டி.எம். நாயர், பி. தியாகராஜர் ஆகிய இருவருடைய நிலவிய கருத்து வேற்றுமையை சரி செய்து இணக்கத்தை ஏற்படுத்தினார். முக்கியமா நாயருக்கும் தியாகராஜனுக்கும் கருத்துரிமைய நீக்கியது யாருன்னா உங்களுக்கு யாரு? நடேசன். ஓகே சரியா? காங்கிரஸ் அங்கம் வைத்தவர்களே, காங்கிரஸ் அமைப்புகள் பிராமணர் அல்லாதவர்கள். நான் சொன்ன கதை வந்துட்டேன். காங்கிரஸ் நான் பிராமின் இருப்பான், ஆனா அவங்கள ஓரம் கட்டியிருப்பாங்க. அதுல முக்கியமான ஆள் பெரியார். அதுல இவங்களும் சேருவாங்க, தியாகராஜன் சேருவா, நாயரும் சேருவாப்புல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு இயக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி என்ன ஆரம்பிக்காங்க? 1916 நவம்பர் 20 பி. தியாகராஜன், டி.எம். நாயர், சி. நடேசன் ஆகியோர் தலைமையிலான சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள், அப்படியே சொன்னா நான் பிராமின்ஸ், 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா புது அரங்கில் கூடினர். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் பெடரல் லிபரேஷன், SILF நம்ம பேர், அதுதான் இப்ப என்னவா இருக்கு? நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த நீதி கட்சி என்னவா மாறுது? திராவிட கழகமா மாறுது. இந்த திராவிட கழகம் என்னவா மாறுச்சு? திராவிட கழகம் மாறலாம். திராவிட கழகம் வந்து பிரிஞ்சது என்னன்னா உங்களுக்கு டிஎம்கே. இந்த டிஎம்கே பிரிஞ்சது என்னது? ஏடிஎம்கே. ஓகே சரிங்களா? ஓகே, சோ இதுல இருக்கு. இதோட நாளிதழ் என்ன? ஜஸ்டிஸ். இது ஆங்கில பத்திரிக்கை. சரியா? பச்சா புரியும். ஆந்திர, அதாவது என்ன இருக்கும்? தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திரா பிரகாசிக்கா, ஆங்கிலத்துல என்னது? ஜஸ்டிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமா நீதி கட்சியோட 3 முக்கியமான பத்திரிக்கை. ஆங்கிலத்துல என்ன? ஜஸ்டிஸ். தமிழ்ல என்ன? திராவிடன். தெலுங்குல என்ன? ஆந்திர, சரியா, பிரகாசிகா. ரொம்ப முக்கியம். ஓகே சரியா? அவன் பிரிட்டிஷ்காரனுக்கு அவன் மொழி தானே புரியும். சோ ஜஸ்டிஸ் 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 சொல்லி என்ன பண்ணிட்டான்? அதை அழைச்சிட்டான். ஓகே சரியா? அதை அழைச்சிட்டான். ஓகே சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு, இடஒதுக்கீட்டான கோரிக்கை. சரியா? ஓகே, இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை. இவங்க தான் முதல்ல இடஒதுக்கீடு கோரிக்கை கேட்காங்க. யாருக்கு? பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீட்டை கேட்காங்க. ஓகே சரியா? இது என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. இது கொஞ்சம் பெரிய பாடம். சரியா? நிறைய கதைகள் இருக்கு. இதுல பாருங்க. எல்லா இப்ப சுருக்கமா கதையை சொல்லிடுது, நீ படிச்சுக்கணும். ரொம்ப நேரம் போகுது, படிச்சுக்கணும். கதையை சொல்லிடுறேன் என்னன்னு. எல்லா பதவிலையும், எலெக்ஷன்ல, வணிகத்துல, பெரிய பெரிய இடங்கள்ல எல்லா பதவியும் பிராமணர்கள் இருக்காங்க. ஆனா 100 பேர் இருக்கோம்னா 3 பேர் தான் பிராமணர்கள், மிச்சம் 97 பேர் நான் பிராமி. அப்போ இவங்களுக்கும் உரிமையை வழங்குங்க, இவங்களுக்கும் பெரும்பான்மையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையிட ஆரம்பிச்சு. இந்த கோரிக்கையை கடுமையா முன் வச்சது யாருன்னா நீதி கட்சி. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்க? கோரிக்கை முதல்ல யார்கிட்ட வைக்காங்க? பிரிட்டிஷ்ட கேட்பாங்க. மாண்டேகசன் சூடு அறிக்கையில வருதான்னு பார்ப்பாங்க. ஒண்ணுன்னா மனு கொடுக்காங்க, ஒண்ணுமே நடக்கல. கடைசியில நீதி கட்சிக்காரன் பார்க்கான், இவன் மனு கொடுத்தா சரிபடாது, நம்மளே நமக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும். அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு நம்மளே எலெக்ஷன் நிற்போம், நம்மளே எலெக்ஷன் நின்று நமக்கான ரிசர்வேஷன் நம்ம கொண்டு வரும். சரியா? சோ இந்த கருத்தை மக்கள்கிட்ட பரப்புறான், மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். அப்ப நீதி கட்சி தேர்தலை போட்டிட ஆரம்பிக்கும். ஓகே சரியா? பாருங்க, நீதி கட்சி நம்பியது 1919ஆம் ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது. அவங்க கொடுக்காங்க. என்ன இருக்கு?
அரசாங்கம் நீதி கட்சி ஆதரித்தது. என்ன அரசாங்கம்? சென்னை அரசாங்கம். யாரு? பிரிட்டிஷ்காரன் நீதி கட்சியை ஏத்துக்கிட்டுதான். ஏன் தெரியுமா நீதி கட்சியை பிரிட்டிஷ்காரன் ஏத்துக்கிட்டான்? பிரிட்டிஷ்காரன் எதிரி யாரு? காங்கிரஸ். சரியா? அதனால பிரிட்டிஷ்காரன் நம்மள நீதி கட்சியை ஏத்துக்கலாம். ஓகே சரிங்களா? ஏன்னா காங்கிரஸ்க்கு எதிரி யாருன்னா நீதி கட்சி. ஓகே சரியா? வேற அடுத்து என்ன? அப்ப நீதி கட்சியின் அமைச்சரவை. நீதி கட்சி போட்டியிடுது எப்போ? 1920 போட்டியிடுது. 20 போட்டியிட்டதுல 98 இடத்துல எவ்வளவு வெற்றி பெறுது? 63 இடத்துல வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற நீதி கட்சியின் முதலமைச்சரா சுப்பராயலு முதலமைச்சரா இருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வெற்றி பெறும். அப்ப பாத்தீங்கன்னா 1920 இருந்து 1937 வரை யார் ஆட்சியில இருப்பா? ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சியில இருக்கும். அப்புறம் 1930 வந்தது அப்படியே சொன்னேன். 37 இருந்து கிளாஸ் ஆரம்பிக்க சொன்னேன். 67 வரை யார் ஆட்சியில இருப்பா? சரியா? காங்கிரஸ். 1967 இருந்து 2025 வரை யார் ரூல் பண்றா? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாறி வர என்ன பண்றாங்க? ரூல் பண்றாங்க. இதான் நிகழ்வு. ஓகே சரிங்களா? சோ அப்ப இவங்க வராங்க, இவங்க பதவி இருக்காங்க, முதலமைச்சர் ஆகிறாங்க, இடஒதுக்கீடை கொண்டு வராங்க. சரியா? இடஒதுக்கீடை கொண்டு வராங்க. சரிங்களா? அப்படி கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு தான் 1921 கொண்டு வருவாங்க. ஓகே சரியா? அப்புறம் ரவுல் சத்தியாகிரகம் பாத்துக்காங்க. ஓகே சரியா? இதை ரீட் பண்ணிக்கோ. இது முக்கியம். 19 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் சரியா ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கி இதை படிச்சுக்கோ. ரவுலட் சட்டம். இங்க சரியா? இது கூட கேள்வி கேட்டிருக்காம்பா. ரோசாபுத்துறை ஜார்ஜ் ஜோசப். சரியா? இது படிச்சா புரியும். சரியா? அங்கே கேரளால இருந்து ஒருத்தன் மதுரைக்கு வந்திருப்பான். ஓகே சரியா? அந்த கதை தான் படிச்சா புரியும். மதுரை மக்கள் இவர் என்ன சொல்றாங்க? ரோசாபுத்துறை. இவர் எதை ஆரம்பிக்காரு? மதுரை லேபர் யூனியனை இவர் ஆரம்பிக்காரு 1918 கார்பீம் தொழிலாளர்களுக்கு உதவுறாரு. சரியா? இப்ப எல்லாமே பிரிட்டிஷ்காரன் எதிர்த்துதான். சரியா? எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிர்த்துதான். இது முக்கியம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அப்படிதானே அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதனால் அவருக்கு பரிசுகள் உதவி வழங்கப்பட்டன. சரியா? இது பார்த்தாலே தெரியும். கலிபா பதவி மீட்பதற்காக என்ன இயக்கம்? கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. கலிபானா ஒரு பெரிய லீடர் மாதிரி. ஓகே சரியா? அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அதாவது சிம்பிளா சொல்றேன், சுருக்கமா பிரிட்டிஷ்காரன் சொல்லுவது எதையும் கேட்க முடியாது, அவன் சட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. சரியா? இதுதான் கதை. ஓகே சரியா? ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. ராஜாஜி ஈவேரா பெரியார் தலைமையேற்று நடத்தினர். இது முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகுப் ஹுசேன் என்பவரும் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர். ஓகே. ஒழுங்கை பராமரிக்கவும் சட்ட ஒழுங்கை துண்டு பிரச்சாரங்களை வழங்கவும். இது அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம்னா என்னது? பிரிட்டிஷ்காரன் சொல்றதை கேட்க மாட்டான், அவன் சொல்றது கீழ்ப்படிய மாட்டான். சரியா? அதான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்புறம் வரிகளா இயக்கம், வரி கட்ட மாட்டேங்கிறது, வரி கட்ட மாட்டேன். தஞ்சாவூர்ல உப்பள்ளி போராட்டம் பண்றது. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஐஎன்எம்ல உள்ளது. என்ன ஐஎன்எம்ல உள்ளது? வேற என்ன முக்கியமா இருக்கு? வேற இதுல ஒண்ணு முக்கியமா இருக்கு. சரியா? நம்ம இதை வேணா அடுத்த வகுப்புல பார்க்கணும். சரியா? ஏன்னா இப்போ நீங்க 12th பாத்தீங்கன்னா ஒரு லெசன் இல்ல, அன்னைக்கெல்லாம் அந்த 1.5 ஹவர்ஸ்ல 1.5 லெசன் முடிச்சோம். ஒரு 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 லெசன் ஒரு மாதிரி. இது ரொம்ப முக்கியமான லெசன், ரொம்ப ரொம்ப நுணுக்கமான பாடம். இதுல வந்து சில வரிகளை கழிக்கவே முடியாது. அதனால இந்த பாடம் நமக்கு லேட் ஆகும். இந்த பாடம் நமக்கு லேட் ஆகும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு லெசன் இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் சமூக மாற்றம். இதுல அந்த அளவுக்கு டேட்டா இருக்காது, ஆனா கதையா இருக்கும். சரியா? அச்சு தொழில்நுட்பம் வருகை. சரியா? டிராங்கும்பர் தரங்கம்பாடியில சீகன் பால்கு இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கான்.
திராவிட மொழிகளை பத்தி காடுவல் பேசியது, எல்லிஸ் பேசியது. ஓகே சரியா? திருவிக்க பரத இதெல்லாம் இன்னும் கதையா இருக்கும். திராவிடத்தின் எழுச்சி என்ன, காரணம் என்ன? நம்ம திராவிடத்தின் எழுச்சி தான் நீதி கட்சி, வேற எதுவும் கிடையாது. நம்ம அப்ப பார்த்ததுதான். இந்த இருக்கா பிராமணர் பார்மணர் அல்லாதவர் இதெல்லாம். ஓகே சரியா? அடுத்த படம் ரொம்ப வேகமா போகும். ஓகே சரியா? இந்த சுயமரியாதை இயக்கம் யார் ஆரம்பிச்சா? தந்தை பெரியார் ஆரம்பிச்சோன்னு சொன்னா கதையை சொன்னா அடுத்ததெல்லாம் வந்துடும். அதாவது அந்த பெரியார் இருக்காரா சரியா? ஒண்ணு ஆரம்பிக்கும் போது சங்கடமா இருக்கும். ஆனா ஒரு லெசனை படிச்சிட்டோம்னா அந்த ஒரு லெசனை வச்சு அந்த சப்ஜெக்ட்ல அந்த 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 யூனிட்ல, அதாவது அந்த 10th 9th சொல்றோம்ல, அப்ப 10th ஒரு பாடம் படிச்சோம்னா அந்த ஒரு பாடம் அடுத்த பாடத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப கண்டினியூவா இருக்கும். நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அதாவது 10ஆம் புக்ல சரியா, 10ஆம் புக்ல இது எல்லாம் ரொம்ப முக்கியம். தயவு செய்து நல்லா படிச்சுக்கணும். சரியா? ரொம்ப முக்கியம், தயவு செய்து நல்லா படிச்சுக்கணும். சரியா? சரி, பாத்துக்கோங்க, ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. 10th புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனை ஃபுல்லா படிச்சுக்கணும். இந்த லெசனை நீங்க இது ஹிஸ்டரியா இல்ல ஐஎன்எம்மா இல்ல யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரி எல்லாம் பிரிக்க வேண்டாம், அப்படி முடிச்சு தள்ளிருங்க. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 10th ஹிஸ்டரியில இந்த இருக்கிறா இந்த 5வது லெசன் என்ன பண்ணிருங்க, முடிச்சு இதுலயும் குறை வைக்காது, குறை வைக்காது. ஓகே சரிங்களா? மிச்சம் இதெல்லாம் வேணாம். இப்போ 10th ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா 5 6 7 8 9 10 இருக்கா? ஆமா, 10 இருக்கு. சரியா? அப்போ 5 6 7 8 9 10 எத்தனை படாச்சு உங்களுக்கு? 1 2 3 4 5 6 படாச்சு. அப்ப 10th ஹிஸ்டரின்னு வந்தா 6 படம் தான். சரிங்களா? நீங்க எக்ஸாம் முடிஞ்சு பாருங்க, குரூப் 4ல 9th 10th தான் அதிக கேள்வி வரும். ஓகே சரிங்களா? மிச்சம் 4 படம் தேவையில்ல. அதே மாதிரி சாக்கரப்பில அந்த 7 படத்தை படிச்சிருக்கு. ஏன்னா அதாவது சோசியல் சமூக அறிவியல் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 9வது புக்கையும் 10வது புக்கையும் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மிச்சத்தை படிச்சுக்கலாம். ஜிகேக்கு இதுலயே உங்களுக்கு ஜிகேல 75 கேள்வி வருதுன்னு வைங்க. ஜிகேல 75 கேள்வி வருதுன்னா 9 புக்கு 10வது புக்கு சோசியல்ல கண்டிப்பா 20 கேள்வி வந்துடும். 9 புக்கு 10வது புக்ல ஒரு 16 18 20 கேள்வி வர வாய்ப்பு. ஓகே சரிங்களா? சரிங்க, இதுல வேற எதுவும் சந்தேகம்னா கேளுங்க. மிச்சத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரிங்களா?